வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ் 10th பப்ளிக் மேக்ஸ் 2025 உடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, r is equal to x, x squared such that x ஆனது 13ஐ விட குறைவான பகா எண்கள் என்ற உறவின் வீச்சகமானது. ஆன்சர் ஆப்ஷன் E 4, 9, 25, 49, 121. The range of the relation r is equal to x, x squared such that x is a prime number less than 13 is. Answer option C 4, 9, 25, 49 and 121. Question number 2, n of a is equal to m மற்றும் n of b is equal to n எனில் b இலிருந்து a க்கு வரையறுக்கப்பட்ட சார்புகளின் மொத்த எண்ணிக்கை. இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம இது புக்கில் பார்த்தீங்கன்னா சார்பு இருக்காது, உறவுகள் இருக்கும். அது இல்லாமல் ஸோ வெற்றுகணமற்ற அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே டோட்டலாக மாறி இருக்கு. நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துட்டு எழுதணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ m to the power n. Let a n of a is equal to m and n of b is equal to n, then the total number of functions that exist from b to a is. Answer option A m to the power n. Question number 3, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி a மற்றும் b என்ற மிகைமுழுக்களுக்கு தனித்த மிகைமுழுக்கள் q மற்றும் r a is equal to bq plus r என்றவர் அமையுமானால் இங்கு r ஆனது. Answer option E 0 less than or equal to r less than b. Euclid's division lemma states that for positive integers a and b there exist unique positive integers q and r such that a is equal to bq plus r where r must satisfy. C option 0 less than or equal to r less than b. Question number 4, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ 0. If 6 times of 6th term of an AP is equal to 7 times the 7th term, then 13th term of the AP is option A 0. Question number 5, x square minus 2x minus 24 மற்றும் x square minus kx minus r இன் மீ போவா x minus 6 எனில் k இன் மதிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ 5. If x minus 6 is the HCF of x square minus 2x minus 24 and x square minus kx minus 6, then the value of k is. Answer option B 5. Question number 6, ஒரு நிரல் அணியின் நிறைநிரல் மாற்று அணி. Answer option E நிறை அணி. Transpose of a column matrix is. Answer option D row matrix. அடுத்தது பாருங்க. So 7th question, என்ன கொடுத்துருக்காங்க? வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம். Answer option A தொடுப்புள்ளி. A tangent is a perpendicular to the radius of a circle at the option B point of contact. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 8, இட்ஸ் அ கிரியேட்டிவ் கொஸ்டின். ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, 7x minus 3y plus 4 equal to 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையாகவும் ஆதிப்புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ நம்மளுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இணையாகும் பதிலாக செங்குத்தாக அப்படின்னு இருந்திருக்கும். ஓகே, அதுக்கு வந்து இந்த ஆன்சர் கொடுத்துருப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இணையாக இருக்கிறதுனால ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் E 7x minus 3y is equal to 0. The equation of a line passing through the origin and parallel to a line 7x minus 3y plus 4 equal to 0 is. Answer option D 7x minus 3y equal to 0. அடுத்தது question number 9 பாருங்க. 0, minus 8, 8 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு. So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A 1. The slope of the line which is perpendicular to a line joining the point 0, 0 and minus 8, 8 is. Answer option B 1. அடுத்த 10th question பாருங்க. Question number 10, ஒரு கோபுரத்தின் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும் உள்ள விகிதம் √3:1 எனில் சூரியனை காணும் ஏற்றுக்கோண அளவானது. ஆன்சர் ஆப்ஷன் E 60 டிகிரி. If the ratio of the height of a tower and the length of its shadow is √3:1, then the angle of elevation of the sun has measures. ஆப்ஷன் D 60 டிகிரி. இது நான் வந்து ஷார்ட்கட் வீடியோவில் கூட சன் வந்து 6 மணிக்கு உதிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு 6 AM அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு 6 டிகிரின்னு போட சொல்லியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு 1 மார்க்குக்குமே நான் நிமோனிக்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அதை என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். Question number 11, 15 cm உயரமும் 14 cm விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் E 136 பை சதுர சென்டிமீட்டர். The curved surface area of a right circular cone of height 15 cm and base diameter 16 cm is. Answer option D 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். ஸோ அடுத்த 12th கொஸ்டின் பாருங்க. ஸோ 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு கன சென்டிமீட்டர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A 4/3 பை. The volume in centimeter cube of the greatest sphere that can be cut off from the cylindrical log of wood of base radius 1 cm and height 5 cm is. Answer option A 4/3 pi. So அடுத்த question பாருங்க. So question number 13. Okay, question number 13 என்ன கொடுத்திருக்காங்க? கொடுக்கப்பட்டவைகளில் எது தவறானது? So இதுக்கான answer option A P of A greater than 1. Which of the following is incorrect? Answer option A P of A greater than 1. Question number 14 பாருங்க.
ஓகே. ஒரு பணப்பையில் ரூபாய் 2000 நோட்டுகள் 10ம், ரூபாய் 500 நோட்டுகள் 15ம், ரூபாய் 200 நோட்டுகள் 25ம் உள்ளன. ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றது எனில், அந்த நோட்டு ரூபாய் 500 நோட்டாகவோ அல்லது ரூபாய் 200 நோட்டாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ 4/5. A purse contains 10 notes of rupees 2000, 15 notes of rupees 500 and 25 notes of rupees 200. One note is drawn at random. What is the probability that note is either a rupees 500 note or a rupees 200 note? So the answer option D 4/5. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 2. ஸோ தட் இஸ் பார்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். சரி, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, தட் இஸ் இப்போ இதில் குறிப்பாக கொஞ்சம் பார்த்தலாம். ஏவேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கும், வினாயின் 28க்கு கட்டாயமாக விடையளிக்கும். நோட் ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. ஓகே, இப்போ அதில் ஸோ ஃபர்ஸ்ட் 15th கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 15. ஸோ A is equal to 1 2 3 மற்றும் B is equal to X எப்படி இருக்கும்னா, X என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் A cross B ஐ காண்க. இல்லாட்டி A is equal to 1 to 3 and B is equal to X such that X is a prime number less than 10, find A cross B. ஸோ இதுக்கான தீர்வு சொல்யூஷன் பாருங்க. ஸோ ஏங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க, 1 2 3 இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண், அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 அப்படிங்க. நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் என்ன தெரியும், 2 3 5 7 அப்புறம் 11 13 17 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. ரைட், இப்போ நம்மளுக்கு வந்து 10ஐ விட குறைவு அப்படின்னா இந்த 4 இருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து இந்த 4 மட்டும் எடுத்தால் போதும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ B is equal to 2 3 5 7. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, A cross B தானே கேட்குறாங்க. ஸோ A cross B is equal to, ஸோ பாருங்கள் நம்ம ஏவையும் பியையும் கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ 1 2 1 3 1 5 1 7. ஓகே, லைக்வைஸ் இப்போ என்ன எழுதணும், ஸோ 2 2 2 3 2 5 2 7. ஓகே, அதே போல் ஸோ 3 2 3 3 3 5 3 7. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும் என்ன சொல்லுங்க, 12 13 15 17. ஸோ இப்போ 22 23 25 27. அடுத்தது 32 33 35 37. அதெல்லாம் கமா போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், 2 மார்க் கிடைச்சிடும். Question number 16. F of x is equal to 2x plus 1 மற்றும் g of x is equal to x squared minus 2 எனில் f dot g மற்றும் g dot f ஐ காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஓகே, இப்போ இங்கிலீஷில் பாருங்கள். that is find f dot g and g dot f when f of x is equal to 2x plus 1 g of x is equal to x squared minus 2. ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு f dot g அப்படிங்கிறது எப்படி எழுதணும், அண்ட் g dot fங்கிறது என்ன அப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும், அதுதான். ஓகே, f of x வந்து அப்படி எழுதிக்கோங்க, g of x அப்படி எழுதிக்கோங்க. ரைட், இப்போ f dot g of x எப்படி எழுதலாம், f of g of x எழுதலாம். ஓகே, இப்போ g of xக்கு பதிலாக என்ன நம்மளுக்கு வந்து தெரியும், x squared minus 2 போடலாம், அந்த f அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ f of x இருக்கும்போது 2x plus 1னா f of x squared minus 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அப்போ 2 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இந்த x squared minus 2 கொண்டாந்து இங்கே போடுறோம். ஓகே, அது போட்டோன்னா 2x squared minus 3ன்னு கிடைக்கும். அதே g dot f of x அப்படின்னா g of f of x போட்டு g of 2x plus 1ன்னு போடுறோம். ஆமாம், ஏன்னா f of x நமக்கு தெரியும் 2x plus 1. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2x plus 1 கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜிக்குள்ளே போடணும். தட் இஸ் 2x plus 1 வந்து நம்ம இந்த x அப்படிங்கிற இடத்துல போடணும். ஓகே, போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இது என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள், தட் இஸ் a plus b the whole squared ஃபார்மேட்டா. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் தட் இஸ் a plus b the whole squared எப்படி நம்ம எழுதுவோம், தட் இஸ் a squared plus 2 into ab plus b squared போடுவோமா. ஓகே ரைட், இங்கே ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது 2x, பிங்கிற இடத்துல 1. ஓகே, அப்போ இங்கே 2x the whole squared plus 2 into 2x into 1 plus b squaredக்கு பதிலாக என்ன போடணும், that is 1 இருக்கா, அப்போ plus 1 squared. ஓகே, ஸோ 2x the whole squaredக்கு என்ன ஆன்சர், 4x squared plus 2 into 2 4, அப்போ x into 1 x தான், இப்போ 4x plus 1ன்னு வருது. ரைட்டு, ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போட்டுக்கிறோம். ஸோ that is 4x squared plus 4x, இங்கே plus 1 வருது. அண்ட் இங்கே ஆல்ரெடியே -2 இருக்குது. ஸோ அப்போ -2 இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா இப்போ +1 -2 என்னன்னு வரும், ஸோ -1 வரும் இல்லையா, அதுதான் இப்போ இங்கே -1 போட்டிருக்காங்க. அப்போ f dot gங்கிறது 2x squared minus 3 அண்ட் g dot fங்கிறது 4x squared plus 4x minus 1. அண்ட் another one information is what, என்ன சொல்லலாம், f dot g என்பது எப்போ g dot fக்கு இந்த இடத்துல சமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். கொஸ்டின் நம்பர் 17 என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன, அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A man has 532 flower pots. He wanted to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over அப்படின்னு கொடுத்துருக்காங்க. That is solution. தீர்வு என்ன, ஸோ மொத்தமாக நம்மக்கிட்ட எத்தனை பூந்தொட்டிகள் இருக்கு, 532. அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ், அப்போ
பூந்தொட்டிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு 532 ரைட். அதுக்கப்புறம் ஆல் பார்ட்ஸ் டு பி அரேஞ்ச் இன் ரோஸ். அப்போ அது வந்து வரிசையா அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி. அண்ட் ஈச் ரோ அது இல்லாமல் அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டி வீதம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே. அப்போ நமக்கு தெரியும் இது என்ன சாதாரணமாக இந்த மாதிரி வகுத்து போட்டாலும் நமக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. தட் இஸ் 532 21 வகுத்தீங்கன்னா ஸோ 25 டைமுக்கு நமக்கு எல்லாம் போக நமக்கு 7 மிச்சமாகுது ரைட். இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ ஃபார்முலா எப்படி எழுதுனா ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர் புக்கர் அப்படின்னு போடுவோம். இங்கே ஏ பி அப்படிங்கிறது எது? தட் இஸ் 532 அண்ட் 21. கியூங்கிறது இந்த கோஷன்ட் 25, ஆறுங்கிறது ரிமைண்டர் 7. ஓகேவா? சரி. அப்போ நம்ம இந்த 532யும் 21யும் நம்ம அந்த ஏ இஸ் ஈக்குவல் டு புக்கர் மாதிரி ஸோ 532 சமம் 21 கியூ பிளஸ் ஆறுன்னு எழுதலாம் அல்லவா? ரைட். எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? 532 சமம் 21 கியூ கோஷன்ட் என்ன கிடைச்சது? 25 அண்ட் ஆர் ரிமைண்டர் என்ன கிடைச்சது? 7. இப்போ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோட்ஸ் அதாவது என்ன சொல்லுதுன்னா தட் இஸ் 532 21 வருஷம் 21 பூந்தொட்டிகளா நம்ம வச்சுட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷத்தில் 21, செகண்ட் வருஷத்தில் 21, தேர்ட் வருஷத்தில் 21 இப்படி வச்சுட்டு வந்தோம்னா 25 வருஷம் வைக்கலாம். இந்த மாதிரி 1 2 3ன்ட்டு 25 வருஷம் வச்சுட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பூந்தொட்டி வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். சரியா? அப்போ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அதாவது ஸோ எத்தனை வரிசைகள் அடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 25. நம்பர் ஆஃப் ஃப்ளவர் ஸ்பாட்ஸ் லெஃப்ட் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. அதாவது மீதம் இருக்கும் பூந்தொட்டிகள் சமம் 7 அப்படின்னு எழுதணும். அவ்வளவுதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆட் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸா? ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கு சொல்யூஷனில் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இது ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா சப்போஸ் இதில் வந்து நீங்கள் மைனஸை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா ஓகே. ஸோ மைனஸ் இப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்க. தட் இஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்லேருந்து ஸோ மைனஸ் வெளியில் எடுத்தோன்னா மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸுங்கிறது இந்த இடத்துல ப்ளஸ் ஆகிட்டு இங்கே மைனஸ் வந்துடும் பாருங்க. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே இருக்கா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இருக்கா? ஓகேவா? சரி. இப்போ இது எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதுவோமா? ரைட். அப்போது இந்த இடத்த நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொண்டு வந்தால் எல்சிஎம் எடுக்கிறது ஈஸி இல்லையா? அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஸோ மைனஸ் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய் எழுதலாம். அடுத்தது இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே மைனஸ்னு வந்துடும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம்ல. ரைட். இது பாருங்க, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவா? இதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு தட் இஸ் ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு தெரியும். இப்போ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக ஒய் இருக்குது. ரைட். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட்னு எழுதலாம் இல்லையா? அதை இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே எழுதியாச்சு. ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் பண்ணோம்னா லாஸ்ட்டில் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 19 A is equal to 2113 Bங்கிற மேட்ரிக்ஸ் பண்ண 2013 எனில் AB மற்றும் BA காண்க. மேலும் AB சமம் BA என்பது சரியா என ஆராய்க. If A is equal to 2113 B is equal to 2013 find AB and BA verify if AB is equal to BA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? ஆக்சுவலாக இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 அணி தான். அப்போ நிச்சயமாக என்னது? ஸோ நமக்கு தெரியும். ஸோ 2/2 இங்கே 2/2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஸோ இதில் காலமும் இதில் ரோவும் நம்ம எடுத்தோம்னா கேன்சல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2/2 வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும் தெரியும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கு. தட் இஸ் வி அப்சர்வ் தட் A is 2/2 மேட்ரிக்ஸ் அண்ட் B is 2/2 மேட்ரிக்ஸ் ஹன்ஸ் AB is defined and it will be of the order 2/2 அப்படின்னு இது எழுதலாமல் இருக்கலாம். ஓகே ரைட். இப்போது AB நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, AB எடுத்துக்கோம். ஸோ 2113 இது 2013 அப்படின்னு தெரியும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரோ இந்த காலம் போட்டுக்கலாம். ஓகே, காலம் போட்டு பாருங்கள். ஸோ நான் அதை வந்து இப்படி பிரிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே 21 அடுத்து மேலுக்கு மேலே. ஓகே, இப்போ கீழே என்ன இருக்குது? 131 அதுதானே இருக்குது. அப்போ 1313. ஓகே சரி. இப்போ இங்கே என்னது 21 இருக்கா? சரி. அப்போ 21 இங்கே மறுபடியும் அதே 21 ஏன்னா இந்த வைஸ் எழுதுறோம். ஸோ இந்த இடத்துல இப்படி எழுத போகிறோம். இங்கே மறுபடியும் 21 அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 03. ஓகே 03 அப்போ 03. ஓகே, இப்போ நீங்கள் அதை பெருக்குங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பெருக்குங்க. ஸோ 2 2 4. ஓகே, அடுத்து பாருங்கள் 1 1. நெக்ஸ்ட் என்னது? ஸோ 2 0 0 அடுத்தது 3. அடுத்து இதை பெருக்குங்க. தட் இஸ் 4 2 2 ஸோ 3. அடுத்தது 0 + 9. ஓகே, இந்த நடுவில் என்ன போடணும்? ப்ளஸ் 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 போடணும். அவ்வளோதான். ஓகே, ப்ளஸ் போடுங்க. அப்போ 4 + 1 என்னன்னு கிடைக்குது? அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ 4 + 1 5 அடுத்தது 3 அடுத்தது 5 9ன்னு கிடைக்குதா? ரைட். ஸோ இது வந்து AB. அதே BA வேணும்னா அப்படியே நீங்கள் இதை மாற்றி போடுங்க. அப்போ 20
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இப்போ 2 0 அடுத்தது 2 0 போடுவீங்களா. அடுத்து கீழே என்ன இருக்குது 1 3யா, ஸோ 1 3 1 3 போடுங்க. அடுத்து 2 1 வந்து இங்கே போடணும். அப்போ 2 1 2 1. அடுத்து இங்கே என்ன போடுவீங்க 1 3 1 3. ஓகே, இப்போ பெருக்குங்க என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் ஸோ இது மேட்ரிக்ஸ். ஓகே, 2 2s are 4. ஓகே 4 அப்போ 0. அடுத்தது என்ன எழுதணும், தட் இஸ் இங்கே 2 and 0 இங்கே. ஸோ 1 2 is 2, அடுத்து 3 1 is 3, அடுத்து 1 1 is 1, 3 3s are 9. ரைட், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. ப்ளஸ் 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 போட்டாச்சு. ரைட், இப்போ பாருங்க என்ன கிடைக்குது பாருங்க, அதுதான் இங்கே இருக்குது 4 + 0 2 + 0 2 + 3 1 + 9. ஓகே, அது என்ன கிடைக்குது 4 2 5 10. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, தட் இஸ் ஏபிங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் சமம் இல்லைன்னு தெரியுது. அதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் ஏயின் இருசம வெட்டி ஏடி ஆகும். பிடி சமம் 4 சென்டிமீட்டர், டிசி சமம் 3 சென்டிமீட்டர் மற்றும் ஏபி சமம் 6 சென்டிமீட்டர் எனில் ஏசியை காண்க. ஸோ கொடுத்துட்டாங்க. இந்த கிவன் டயக்ராம் ஏடி இஸ் அ பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. இஃப் பிடி இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், டிசி இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் அண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஃபைண்ட் ஏசி. ஸோ இந்த ஃபிகர் கொடுத்துட்டு அவங்க ஏசியோட நீளத்தை கேட்குறாங்க. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி பாருங்க. ஏபிசியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துறாங்கன்னா ஏபியோட நீளம் கொடுத்துட்றாங்க, பிடி டிசி அண்ட் இது என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆனால் இங்கே என்ன நம்மளுக்கு க்ளூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ தட் இஸ் கோணம் ஏயின் இருசம வெட்டி ஏடி அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ ஏடிங்கிறது ஏங்கிற கோணத்தை 2 பாகமாக சரியான பாகமாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நம்மளுக்கு அதுபடி பார்த்தோன்னா நம்மளுக்கு கோண இருசம வெட்டி தேற்றம் தெரியும் தானே. ஆமாம், அந்த தேற்றப்படி நம்ம என்ன சொல்லுவோம், தட் இஸ் பிடி பை டிசி, தட் இஸ் பிடி பை டிசி சமம் ஏபி பை ஏசின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் இங்கே எழுதியிருக்காங்க. தட் இஸ் தேர்ஃபோர் பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம், அதாவது கோண இருசம வெட்டி தேற்றப்படி அப்படின்ட்டு இதை எழுதுங்க. எழுதிட்டு இப்போ பிடிக்கு பதிலாக என்ன போடலாம் 4 சென்டிமீட்டர், அப்போ 4. இதுக்கு பதிலாக டிசிக்கு பதிலாக 3, அடுத்தது ஏபிக்கு பதிலாக 6, ஏசி அப்படி போட்டுக்கோங்க. அப்போ கிவ்ஸ் 4 into ஏசி. இந்த 4 ஏசி இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. தட் இஸ் என்னது 4/3 = 6 ஏசி. ஸோ இதை இங்கே கொண்டு வந்து பெருக்குங்க. தட் இஸ் 4 into ஏசி சமம் 6 × 3ன்னு வருதா. சரி, அப்போ ஏசி தானே நமக்கு வேணும். தட் இஸ் 6 × 3 வகுத்தல்ல 4. சரி, இப்போ இது பாருங்க. ஸோ 3 2 6, இது 2 2 4ன்னு வருதா. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது 9/2. ஸோ இது 9/2. 9/2 நம்ம வகுத்தோம்னா நமக்கு தெரியும். 9/2 இஸ் 4 times 8, அப்போ 10 ரிமைண்ட் ஆகுது. ஸோ 4.5 வந்து கிடைக்குது. ஸோ அப்படியும் போடலாம். ஸோ அப்போ 4.5 சென்டிமீட்டர்னு போட்டாலும் ஓகே, 9/2 சென்டிமீட்டர் போட்டாலும் ஓகே தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ -2, a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றும் 9,3 என்ற புள்ளிகள் வெளிச்செல்லும் நேர்கோட்டின் சாய்வு -1/2 எனில் ஏயின் மதிப்பு, இந்த ஏவோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு. The line through the points -2, a and 9, 3 has slope -1/2. Find the value of a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், நம்மகிட்ட இப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்லோப்புக்கு ஃபார்முலா, அதாவது சாய்வுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், சாய்வு சமம் என்னன்னு எழுதுவீங்க, தட் இஸ் ஸ்லோப்பு. ஓகே, ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் y2 - y1 வகுத்தல் x2 - x1ன்னு போடுவோம் இல்லையா. ரைட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -2, a, அடுத்தது 9, 3 இருக்கா. சரி, இதில் இது பார்த்தீங்கன்னா x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுப்போமா. ரைட், இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் அப்படியே போடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ y2 என்னது 3 - a வகுத்தல், ஸோ x2க்கு பதிலாக 9 -2ன்னு போடுவோம். அப்போ இது என்ன ஆகும், ஸோ 9 + 2 மாறிடும். அதுதான் இங்கே போட்டிருக்கு. சரி, இப்போ இந்த சாய்வு தான் எதுக்கு சமம்னு அவங்க சொல்கிறாங்க, -1/2க்கு. அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஸோ 3 - a இங்கே வச்சுக்கோங்க, -1/2. இந்த 9 + 2 11. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த 2 கொண்டு போயிட்டு இங்கே அண்ட் 11 கொண்டு போய் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் 2 × 3 - a சமம் -1 × 11 ஆகுதா. ரைட், அப்போ 2 3 6 -2a சமம் -11. ஸோ -2a இங்கே வச்சுக்கோங்க, -11 -6. ரைட், இப்போ இது என்னது -17 ஆகுதா. இந்த பக்கம் மைனஸ் இருக்கனால ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 2a சமம் 17 அப்படின்னா அப்போ a சமம் என்னன்னு சொல்லலாம், 17/2 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது, ஸோ 17/2 17/. கொஸ்டின் நம்பர் 22. x - 2y + 3 = 0, 6x + 3y + 8 = 0 ஆகிய நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என காட்டுக. Show that the straight lines x - 2y + 3 = 0 and 6x + 3y + 8 = 0 are perpendicular. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 கோடு கொடுத்துட்றாங்க. அந்த 2 கோடு கொடுத்துட்டு ஒன்றுக்கொன்று செங்குத்தானதா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி 2 கோடு போகுது, இது வந்து 90 டிகிரியில் வெட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. இல்லைனா இப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துட்டாலுமே இது என்னது, இதுவும் செங்குத்து தான்.
ரைட். இப்போ நம்ம அது பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் இதனுடைய சாய்வு கோடு 1 சாய்வும் அதை M1 வச்சுக்கலாம். கோடு 2 சாய்வு பார்த்தீங்கன்னா ஸோ M2 அளவு சாஞ்சிருக்கு. ரைட். இது ரெண்டுமே பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கணும், ஸோ செங்குத்தானதுன்னா என்ன கண்டிஷன், ஸோ -1 கண்டுபிடிச்சா போதும். ரைட் தானே? ரைட். அப்போ நம்மளுக்கு இது பாருங்க, ஸோ x - 2y + 3 = 0 இருக்கா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, ax + by + c = 0. ரைட். இப்போ இங்கே நம்மளுக்கு தெரியும் சாய்வு. இப்போ சாதாரணமாக சாய்வை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் -x / அடுத்தது y தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yன்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ இந்த ஃபார்முலா படி இங்கே a அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது 1, bங்கிற இடத்துல -2. சரி. இப்போ மைனஸ் அப்படி போட்டுக்கோங்க, இந்த மைனஸ் தான் அது. எக்ஸின் கேளு என்ன 1, தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x is 1 அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y is -2. சரி. அப்போ இங்கே மைனஸ்க்கு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 1/2. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனுடைய ஸ்லோப்பு M1ங்கிறது இது, சாய்வு இது. அடுத்து செகண்ட் லைன் பாருங்க, 6x + 3y + 8, இதுவும் பாருங்க ax + by + c = 0. இப்போ இதில் a என்ன 6, b என்ன 3. ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், தட் இஸ் m is equal to -x / y அப்படின்னு தெரியும். ஓகே. இப்போ x அப்படிங்கும்போது என்ன போடுவீங்க, தட் இஸ் மைனஸ் போட்டு ஏக்கு பதிலாக 6. ஓகே. x பதிலாக 6. அடுத்து பிக்கு பதிலாக b என்ன 3, இது போடுங்க. அப்போ ஒரு டைமு இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். ரைட். அப்போ -2 கிடைக்குதா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா M1 M2 பெருக்குனா 1/2 × -2 போட்டோம்னா நம்மளுக்கு -1 கிடைக்குதா? இதுவும் கேன்சல் ஆகிட்டு. ஸோ -1 × -1 அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம், ஸோ இரு நேர்கோடுகளும், ஸோ இந்த 2 நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவைன்னு எழுதலாம். தட் இஸ் இங்கிலீஷில் ஹென்ஸ் த 2 straight lines are perpendicular அப்படின்னு எழுதலாம். கொஸ்டின் நம்பர் 23 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையுள்ள தொலைவை காண்க. From the top of a rock 50√3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. ஓகேவா? சரி. இதுதான் அந்த ராக், இந்த பாறைன்னு வச்சுக்கோங்க. அந்த பாறை பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ 50√3 உயரத்தில் இருக்குது. சரி. அந்த உச்சியிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இறக்க கோணத்தில் வந்து நான் என்ன பார்க்க போகிறேன், ஸோ ஒரு கார் வருது சி அப்படின்ட்டு, இது இந்த இடத்துல கார் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு. இப்போ நம்மளுக்கு அது என்ன தெரியும், ஸோ நம்மளுடைய கிடைமட்ட பார்வை கூட அது இல்லையா? ஓகே. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ 30 டிகிரி அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 30 டிகிரி அப்படின் போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் என்ன ஆகுது, 30 டிகிரியாக மாறிடுது. ரைட்டு. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஸோ இப்போ 30 டிகிரிங்கிற ஒரு ஒன்று இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடு நமக்கு அதுக்கும் வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம என்ன மாதிரியான ட்ரிக் எடுக்கலாம், தட் இஸ் tan θ எடுக்கலாமா? எஸ். அப்போ tan θ என்னென்னு எடுப்போம், tan θ அப்படிங்கும்போது இந்த இடத்துல 30 டிகிரி. 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுக்கலாம், தட் இஸ் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அல்லது அடிப்பக்கம்னு போடுவோம். ஓகே. tan 30 டிகிரி 1/√3. எதிர்பக்கம் என்ன இருக்குது, 50√3 இருக்கா, போட்டுக்கோங்க வகுத்தல். இப்போ அடிப்பக்கம் நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, இதை கொண்டு போய் அங்கேயும் இதை கொண்டு போய் அங்கேயும் பெருக்குங்க. ஸோ 1 பெருக்கல் எக்ஸ் சமம் 50√3 × √3. அப்போ 50 பெருக்கல் √3 × √3ங்கிறது 3 ஆகிடும். ஸோ அப்போ 150 சென்டிமீட்டர் அப்படின்னு தானே வரும். ஏன்னா இங்கே சென்டிமீட்டரா, சாரி இங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ மீட்டர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரி. அதுதான் இங்கே இருக்குது. தட் இஸ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆர்கேங்கிறது என்னது, ராக்கு. ஸோ இங்கேருந்து ஆர்கேன்னு கொடுத்துட்டாங்க. 50√3 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த ராக்குன்னு போட்டிருக்காங்க. சரி. சி இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் ஆஃப் த கார். திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் த கார். அப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ கேசி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு நாமளே எடுத்துக்கிறோம், எக்ஸ் மீட்டர். ஸோ டிஆர்சி, ஸோ என்னது, தட் இஸ் இங்கே டிஆர்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஸோ ஆர்சி கேக்கு 30 டிகிரியே லீட் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடுது. ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு உங்களுக்கு தெரியும், தட் இஸ் tan 30 டிகிரி பார்த்தோம்னா ஸோ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், தட் இஸ் ஆர்கே டிவைட் பை கேசி. ஸோ அதை இங்கே படிச்சு. ஓகே. tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 அண்ட் ஆர்கேனா 5√3 அண்ட் கேசினா எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டீங்க 150 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக் இஸ் 150 மீட்டர். ஸோ நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும், ஸோ தமிழில் ஸோ மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையுள்ள தொலைவு சமம் 150 மீட்டர் அப்படின்னு எழுதிடணும். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தட் இஸ் இரு கோளங்கள், அதை 24வது கேள்வி பாருங்க. தட் இஸ் இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் இஸ் 4:7, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ ஃபர்ஸ்ட்டு
இரு கோளங்களினுடைய அதாவது மொத்தத்தில் கோளங்களின் கன அளவு நமக்கு தெரியணும். ஓகே, கோளத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? தட் இஸ் 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு போடுவோமா? இதுதானே கன அளவு, கோளத்தினுடைய கன அளவு. ஓகே, ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் என்னது? ஸோ வால்யூம் ஃபார்முலா ஃபார் ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னது? 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு தெரியும். சரி, இல்லை ஆரம் மட்டும் 4:7 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ தட் இஸ் கிவன் ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் 4:7 அப்படியே R1 டிவைட் பை R2. சரி, ரெண்டு விதமான கோலம் இல்லையா? ஒரு கோலம் இன்னொரு கோலம் கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அது கோலம் வந்து 4, அடுத்தது 7 விகிதத்தில் இருக்குது. சரி, அப்போ இப்போ நம்மளுக்கு தெரியும் ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ், அதாவது அதனுடைய கன அளவுகளின் விகிதம் சமம் V1 by V2, கன அளவு 1 பை கன அளவு 2. சரி, 4/3 பை ஆர் 1 கியூப். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் கோலத்துக்கு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் 1 கியூப், செகண்ட் கோலத்துக்கு 4/3 பை ஆர் 2 கியூப்னு போடுவோமா? சரி, அது அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்? தட் இஸ் 4/3க்கு 4/3 கேன்சல் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பை R1 இல்லை, பைக்கு பை கேன்சல் ஆகுது. R1 கியூப் பை R2 கியூப். ஓகே, R1னா நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 4ன்னு கொடுத்துருந்தாங்களா? அப்போ 4 கியூப், அடுத்தது 7 கியூப். ஓகேவா? 4 கியூப் என்னது? 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4, தட் இஸ் 64. அடுத்தது 7 கியூப்னா 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7, 7 49, 49 7 343. ரைட், அதான் இங்கே 67 எங்கில் 343. ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64:343. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் ஆர் 64:343 அப்படின்னு போடணும். அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 25. ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாய் உயரம் 5 சென்டிமீட்டர் ஆகும். அதன் இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 1 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The slant height of a frustum of a cone is 5 centimeter and the radii of its ends are 4 centimeter and 1 centimeter. Find the curved surface area. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும்? இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு, அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் பை இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல். தட் இஸ் என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சிஎஸ்ஏ. அதான் இங்கே போட்டிருக்கு. சிஎஸ்ஏ ஆஃப் அ ஃப்ரஸ்ட்ரம் இஸ், ஃப்ரஸ்ட்ரம் தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஒரு பக்கெட் ஷேப்பில் இருக்கும், அப்படி தானே? சரி, ஸோ இப்படி இருக்கும். ரைட், இப்போ இதில் இது வந்து கேபிட்டல் ஆர், இது வந்து ஸ்மால் ஆர். ஓகே, அடுத்து இது வந்து ஸ்லாண்ட் ஹைட் இல்லை, எல்லுன்னு சொல்லுவோம் இந்த இடம். ரைட், இப்போ என்னது? இந்த ஃபார்முலாவில் அப்படியே போகணும். இதில் பை தெரியும், பையோட மதிப்பு 22/7. ஆர் கேபிட்டல் ஆருங்கிறது பெரிய ஆரம், ஸோ 4. ஓகே, அடுத்தது ஸ்மால் ஆருங்கிறது 1. அடுத்தது எல்லுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ சாய் உயரம், தட் இஸ் ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ 5 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கான அலகெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? இந்த ஃபார்முலாவில் இன்புட் பண்ணணும். ஓகே, பைக்கு பதிலாக 22/7 பெருக்கல் 4 + 1 இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் வந்து 5. ரைட், இப்போ பாருங்கள். ஸோ 22 பெருக்கல் 5 பெருக்கல் 5 வகுத்தல்ல 7. ரைட், இப்போ பாருங்கள். ஸோ 22 5 பெருக்குனா 110. அப்போ 110 5 550 வகுத்தல்ல 7. சரி, இப்போ 550 நம்ம 7ஆல் வகுத்தோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ பாருங்கள், 7 7 49, மிச்சம் 10. ஓகே, சாரி 60 இருக்குது. ஓகே, 8 7 56. ஓகே, மிச்சம் 4 இருக்குது. ஸோ இப்போ 40 போட்டுக்கலாம், புள்ளி வச்சுக்கலாம். ஓகே, சரி, இப்போ என்னது? 7 5 35, மிச்சம் எவ்வளோ? 5. ஸோ 0 போட்டுக்கலாம். அப்போ 7 7 49, மிச்சம் 1. ஓகே, 0 போட்டுக்கலாம். ஓகே, 4 7 7, மிச்சம் 3. இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 4 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம், 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு சாம் 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க. ஸோ வயது வருடங்களில் மாணவர்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. 16 to 18, 18 to 20, 20 to 22, 22 to 24, 24 to 26, 26 to 28. ரைட், அதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 0 பேர். இந்த வயசில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 4 பேர். இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 6, அண்ட் இது 8, 2 பேர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன்ட்டு அதே தான், ஆல் ஏஜ் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே, சரி, இப்போ நம்மளுக்கு இந்த வீச்சு தானே, தட் இஸ் ரேஞ்சு தானே கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. ஓகே, ரைட், போட்டுட்டு இப்போ பாருங்கள். ஸோ தட் இஸ் என்னன்னு சொல்லி எழுதலாம். ஸோ சொல்யூஷனில் ஸோ இங்கே லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? 28. ஸோ நம்ம இந்த ஏஜில் பார்க்குறோம். ஏஜில் அதிகமான வேல்யூ என்னது? 28. அதுலேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ சின்ன மதிப்பு என்னது? ஸோ 18. அதாவது நீங்கள் மேல் எல்லை பார்க்கும்போது இங்கேயும் மேல் எல்லை தான் பார்க்கணும். ஸோ 18.
ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் என்னன்னு தெரியும், L மைனஸ் Sன்னு தெரியும். ஸோ R இஸ் ஈக்குவல் டு 28 மைனஸ் 18 சமம் 10 வருஷம் அப்படின்னு போட்டோம்னா அதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27 27 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஒரு கூடில் உள்ள 80 மஞ்சள் 70 சிவப்பு 50 வெள்ளை பூக்களில் வந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பூ தேர்ந்தெடுக்கும் போது அது மஞ்சள் நிற பூவாக இருக்க நிகழ்தகவு காண்க. எஸ், இதே நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ மஞ்சள் நிற பூ இல்லாமல் இன்னொரு நிற பூவும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஜஸ்ட் சிம்பிளாக கேட்டாங்க. ரைட்டு பாருங்க. ஸோ ஒரு கூடையில் மொத்தமாக எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் அந்த கூடைக்குள்ளே நிறைய பூக்கள் இருக்குது. ஓகே, அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, 80 70 50 அத்தனை கலர் பூக்கள். ஓகேவா? அப்போ வந்து நம்மள n of s அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் s என்னது, தட் இஸ் 80 ப்ளஸ் 70 ப்ளஸ் 50. ரைட், இப்போ என்ன கிடைக்குது, 80 70ன்னு கூட்டினா 150 ப்ளஸ் 50 200. ஸோ அப்போ n of s என்னன்னு கிடைச்சிருச்சு. ரைட், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பூ தேர்ந்தெடுக்கிறோம், அந்த பூ மஞ்சள் நிறமாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் p ஆஃப் a. ஏங்கிறது என்ன ஈவெண்ட், என்ன நிகழ்ச்சி, தட் இஸ் மஞ்சள் பூ தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா p of a is equal to நமக்கு தெரியும் n of a divided by n of s அப்படின்ட்டு. ஓகே, அது என்ன n of a? n of a அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ அந்த ஏங்கிறது என்னென்னு எடுத்தோம், மஞ்சள் பூ தேர்ந்தெடுக்கிறது தானே. மஞ்சள் பூ எத்தனை மொத்தமாக இருக்குது, ஸோ 80 தானே இருக்குது. அப்போ n of ஏங்கிறது 80 தானே. எஸ், அப்போ நம்ம 80 வகுத்தல் 200. ஓகே, இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஸோ 4 2 8, இங்கே வந்து 5 2 20. ஓகே, மறுபடியும் அடிக்கலாம். ஸோ 2 2 4, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 10, அப்போ 2 கீழ் 5. ஸோ நம்மளுக்கு அதாவது மஞ்சள் நிற பூ தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு சமம் 2 கீழ் 5. தட் இஸ் த probability of selecting a yellow colored flower is equal to 2/5. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 28. தட் இஸ் √2 √8 √18 √32 √50 என்ற தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என்பதை சோதிக்க இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் அதன் பொது வித்தியாசம் காண்க. செக் whether the sequence √2 √8 √18 √32 √50 is an AP or not. If it is an AP, then find the common difference அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், தட் இஸ் என்ன போடலாம். ஸோ √2 √8 √18 √32 √50. சரி, இதெல்லாம் என்னன்னா, ஸோ டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம் 4 டேர்ம் 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, நம்மளுக்கு டி அப்படின்னா என்ன, இப்போ சப்போஸ் கூட்டுத்தொடர் வரிசைன்னா என்னது, தட் இஸ் ஏபி. இங்கே தானே கொடுத்துருக்காங்க. ஏபி அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். டிஃப்ரென்ஸ்னால் என்ன, ஸோ வித்தியாசம், பொது வித்தியாசம். எப்படி கண்டுபிடிப்பீங்க, T2லேருந்து T1 கழிக்கணும். ஓகேவா? ஸோ √8லேருந்து √2 கழிக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். தட் இஸ் இது வந்து √2 தானே. எஸ், இது எதோ 2 மடங்கு எழுத முடியுமா, எஸ் 2 பெருக்கல் 4ன்னு எழுதலாம். இது எப்படி எழுதுவீங்க, ஸோ 2 பெருக்கல் 9, இது 2 பெருக்கல் 16, இது 2 பெருக்கல் 25ன்னு எழுதலாம் இல்லையா. ரைட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 8 2 பெருக்கல் 4ன்னு போடுறோமா, -2. அப்போது ஸோ √2 அப்படியே இருக்கும். ஸோ 4 அப்படின்னா 4ல் 2 பெருக்கல் 2ன்னு இருக்கும். அப்போ ஒரு 2 வெளில தூக்கி போட்டுடலாமா. இப்போ √2லேருந்து 2√2லேருந்து ஒரு √2 கழிச்சோன்னா 2 மட்டும் வரும். சரி, அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து √2ன்னு கிடைக்குது. சரி, இதை நம்ம இதுக்கும் செக் பண்ணிடலாம், அடுத்ததுக்கும் செக் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம டேர்ம் 3 எடுத்துக்கலாம். டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 அப்படின்ட்டு. ரைட், இப்போ டேர்ம் 3 என்ன, √18 √18 எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு √9 அப்படின்னு எழுதலாம். மைனஸ் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 பெருக்கல் 4. சரி, இப்போ 2 பெருக்கல் 9 3 பெருக்கல் 3ன்னு எழுதலாமா. ரைட், அதே போல் மைனஸ் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாமா. சரி, இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், 2 3 இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியில் எடுத்து போடலாம்ல. ஸோ 3 √2லேருந்து மைனஸ் இங்கே 2 2 இருக்கு இல்லையா. அப்போ ஒரு 2 வெளியில் எடுத்து தூக்கிட்டு போட்டிங்கன்னா 2 2. அப்போ 3ல் 2 போச்சுன்னா ஒரு √2. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து √2 அப்படின்னு தெரியுது. ஸோ இது கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என்பதை சோதின்னு சொன்னதுனால ஆம் இது கூட்டுத்தொடர் வரிசையாகும்னு எழுதணும். அடுத்தது என்ன எழுதணும், ஸோ அதனுடைய பொது வித்தியாசம் டி சமம் √2. ஸோ ஆம் இது கூட்டுத்தொடர் வரிசையாகும், கூட்டுத்தொடர் வரிசையாகும் அப்படின்னு எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டி சமம் என்னது, √2 அப்படின்னு எழுதுங்க. ஸோ இங்கே என்ன எழுதுவீங்க, எஸ் இட் இஸ் எஸ் கமா போட்டு இட் இஸ் அண்ட் ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் போட்டு டி இஸ் ஈக்குவல் டு √2ன்னு எழுதுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். பார்ட் 3 பாருங்கள். ஸோ ஏவேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கும், வினாயன் 42க்கு கட்டாயமாக விடையளிக்கும். ஆன்சர் த 10 கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி. ரைட், 29th கொஷின் பாருங்கள். தட் இஸ் ஏ என்பது
8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், b என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் c என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் a இன்டர்செக்ஷன் b கிராஸ் c சமம் a கிராஸ் c இன்டர்செக்ஷன் b கிராஸ் c என்பதை சரிபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் let a is equal to the set of all natural numbers less than 8, b is the set of all prime numbers less than 8, c is the set of even prime numbers. Verify a intersection b cross c is equal to a cross c intersection b cross c அப்படின்னு எழுதணும். சரி, ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதான் இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்க. தட் இஸ் நீங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்க, தட் இஸ் given as a என்பது 8க்கு குறைவான இயலன்கள் எண்கணம். ஸோ less than 8 இல்லையா? அப்போது 1 2 இப்போ நம்மளுக்கு நேச்சுரல் செட் அப்படிங்கும்போது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ 8க்கு குறைவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 வரைக்கும் தான். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரியான செட் ப்ரைஸ்குள்ளே எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்கிறது என்ன? 8க்கு குறைவான பகா எண்களின் கணம். பகா எண் என்னது? தட் இஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 3 5 7ங்கிறது தான் பகா எண். ஸோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். ஓகே, ஸோ இருக்கிறதுலையே ஸோ இரட்டைப்படையில் ஒரே ஒரு பகா எண் தான் இருக்குது. ஸோ அதுதான் 2. ரைட், போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி சமம் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி தானே கேட்டிருந்தாங்க. அதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏலையும் பிலையும் பொதுவாக என்ன இருக்குன்ட்டு ஸோ பாருங்கள். ஸோ 2 3 5 7 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ அதை நம்ம போட்டுக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியா? ஓகே, அதில் பாருங்கள். ஸோ 2 3 5 7 போட்டாச்சு. கிராஸில் பி, அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? சியை வச்சு போட போகிறோம் 2. ஓகே, ஸோ 2க்கு 2 3க்கு 2 அடுத்து 5க்கு 2 7க்கு 2. ரைட், அப்போ நம்மளுக்கு 22 32 52 72. ஓகே, இதுதான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். அதன் பின்ன நம்ம ஏ கிராஸ் சி பார்க்கலாம். ஏ என்னது? 1 2 3 4 5 6 7. அதை அப்படி போட்டு கிராஸ் 2 அப்படின்னு சொல்லி போடுறோம். சரி, போட்டோன்னா நமக்கு என்ன வருது பாருங்கள். தட் இஸ் 1க்கு 2. ஸோ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஸோ தட் இஸ் 12 22. அந்த மாதிரி நீங்கள் 7 2 வரைக்கும் போட்டாச்சு. அடுத்தது என்னது? பி கிராஸ் சி தானே? எஸ், ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க, பி கிராஸ் சி கண்டுபிடிங்க, ரெண்டுக்கு பொது எழுதுங்க அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம பி கிராஸ் சி எடுத்தாச்சு. பி கிராஸ் சி என்னது? ஸோ தட் இஸ் 22 அடுத்தது 32 அடுத்தது 52 அடுத்து 72 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ரெண்டுக்கு பொது என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுலையும் என்ன பொதுவாக இருக்குது? ஸோ இதுதான். ஸோ இங்கே இருக்கு இல்லையா? இது அப்படியே இருக்கும் பாருங்கள். 22 32 52 72. சரி, அதை அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிருங்க. இப்போ நம்ம 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணுங்கள். 1 பாருங்கள் 22 32 52 72. இதுவும் 22 32 52 72. எனவே நம்ம ரெண்டுமே சமம்னு காட்டிட்டோம். ஸோ 1 2லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி என தெளிவாகிறது. எனவே சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிருங்க. Question number 30. F is a to b என்ற சார்பானது f of x is equal to x by 2 minus 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு a is equal to 2 4 6 10 12, b is equal to 0 1 2 4 5 9 ஆக இருக்கும்பொழுது சார்பு f ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரிசை ஜோடிக்கணும். செகண்ட் அட்டவணை 3 அம்புக்குறி படம், 4வது வரைபடம். Let f is a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1 where a is equal to 2 4 6 10 12, b is equal to 0 1 2 4 5 9. Represent f by first one is a set of order pairs, a table, an arrow diagram and a graph அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷனாக எக்ஸ் பை 2 minus 1. ஓகே, சரி. இப்போ ஏல நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க? தட் இஸ் ஸோ 2 4 6 10 12ன்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் பியில் என்னென்னு கொடுத்துருந்தாங்க? தட் இஸ் 0 1 2 4 5 9ன்னு கொடுத்துருந்தாங்களா? ரைட்டு, இப்போ அதை எழுதிட்டோமா? சரி, இப்போ நம்மளுக்கு அந்தந்த ஃபங்க்ஷனில் போடலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம 2 எடுத்துக்கலாம். ஓகே, 2 எடுத்துட்டோம்னா எஃப் ஆஃப் 2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஸோ தட் இஸ் 2 by 2 ஆகுமா? 2 by 2 minus 1. அப்போ 1 minus 1 equal to 0. அடுத்து x equal to 4 போடுங்க. நான் இங்கே போட்டு பாருங்க. f of 4 சமம். ஏன்னா 4 by 2 minus 1 சமம். ஸோ 2 2 2 4. அப்போ 2 minus 1 சமம் 1. ஓகே, போட்டாச்சு. அடுத்தது 6 அப்படின்னு போடணும். ஸோ இப்போ f of 6 சமம் 6 by 2 minus 1 சமம். ஸோ 3 minus 1 சமம் 2. அடுத்தது f of 10. ஓகே, 10 by 2 minus 1 சமம். ஸோ 5 minus 1 சமம் 4ன்னு வருது. அடுத்து 12 போடுறோமா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் 12 சமம் என்னது? ஸோ 12 by 2 minus 1 தட் இஸ் 6 minus 1 சமம் 5 அப்படின்னு போடுவோம். ரைட், அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸோ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், அதாவது வரிசை ஜோடிக்கு நம்ம என்னென்னு எழுதலாம்? தட் இஸ் 2ன்னு போடும்போது 0, அதான் 2, 0. அடுத்து 4ன்னு போடும்போது 1, ஸோ 4, 1. 6ன்னு போடும்போது 2, ஸோ 6, 2. 10ன்னு போடும்போது 4, ஸோ 10, 4. 12ன்னு போடும்போது 5, ஸோ 12, 5 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டவணை டேபிள் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ரைட்டு, இட்ஸ் பேர் 2 4 6 10 12ன்னு போட்டுக்கோங்க. இங்கே 0 1 2 4 5ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து ஆரோ டயக்ராமில் ஏ, அடுத்தது இங்கே பி. ஓகே, இப்போ 2 4 6 10 12. இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 1 2 3 5 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஆரம்பர் டயக்ராமில் ஸோ
ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 2 0 தருது, 4 1 தருது, 6 2 தருது, 10 3 தருது, அடுத்து 12ங்கிறது 5 தருது அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து நம்மள என்ன பண்ணோம், கிராஃப் வரைபடம் கேட்டிருந்தாங்கல்லவா. சரி, அப்போ நம்ம வரைபடத்துக்கு இங்கே எக்ஸ் டேஷ், அடுத்து ஒய் டேஷ், இங்கே ஓ அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு 1 2 3 4 5 அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எடுத்து நீங்கள் குறிங்க. தட் இஸ் இங்கே 2,0 அடுத்தது இங்கே 1,4 அடுத்தது 6,2 10,4 அடுத்து 12,5 அவ்வளோதான். இதெல்லாம் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. Question number 31. P1 x1 plus into P2 x2 into P3 x3 into P4 x4 is equal to so 1,13,400 இங்கு P1 P2 P3 P4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள் மற்றும் x1 x2 x3 x4 என்பன முழுக்கள் எனில் P1 P2 P3 P4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. If P1 x1 into P2 x2 into P3 x3 into P4 x4 is equal to 1,13,400 where P1 P2 P3 P4 are primes in ascending order and x1 x2 x3 x4 are integers, find the value of P1 P2 P3 P4 and x1 x2 x3 x4. ஓகே, இப்போ தீர்வு எப்படி போடுவீங்க? ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடியது நம்ம வந்து லேடர் டிவிஷனில் ஸோ ஏணி வகுத்தல் முறையில் நம்ம வந்து போட்டே வரணும். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு என்னது 1,13,400 போட்டோமா, இது 2ஆல் வகுப்படும். ஸோ எவ்வளோ வரும், 56,700. மறுபடியும் 2ஆல் வகுக்கும்போது 28,350. அப்புறம் 3ஆல் வகுக்கும்போது ஸோ என்ன ஆகுது பாருங்க, ஸோ மறுபடியும் 2ஆல் வகுக்கும்போது பாருங்க, ஸோ 14,175. இப்போ 3ஆல் வகுக்கணும், ஸோ 4,725. அடுத்து மறுபடியும் 3ஆல் வகுத்தா 1,575, மறுபடியும் 3ஆல் வகுத்தா 525, அப்புறம் 5ஆல் வகுங்க 175, கடைசியாக ஸோ 5ஆல் வகுக்கும்போது 35, ஸோ 7 5 35ன்னு போடுவோம். அப்போ இங்கே பாருங்க, ஸோ 2 வந்து 3 டைம் இருக்குது, ஸோ 3 வந்து 4 டைம், அடுத்து 5ங்கிறது 2 டைம், ஸோ 7ங்கிறது 1 டைம். சரி, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 2 நடுக்கு 3 3 நடுக்கு 4 5 நடுக்கு 2 7 நடுக்கு 1. சப்பி இப்போ நம்மளுக்கு தெரியும் 2 3 5 7ங்கிறது ஒரு பகாயின் தானே. அப்போ P1 P2 P3 P4 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து இந்த மேலே இருக்கிறது தானே அடுக்கு தானே அவங்க x1 x2 x3 x4ன்னு கேட்டாங்க. அப்போ x1ங்கிறது 3 x2ங்கிறது 4 x3ங்கிறது 2 x4ங்கிறது 1. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 32. கூடுதல் காணுங்க 6 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா 21 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி சீரிஸ் 6 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா 21 ஸ்கொயர். ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும், பேசிக்காக நம்மளுக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும். தட் இஸ் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா + n ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் n into n plus 1 into 2n plus 1 divided by 6ன்னு தெரியும். ரைட், சரி, இப்போ நம்மளுக்கு 1லேருந்து n வரைக்கும் தான் தெரியும். பட் இங்கே இருக்கிறதும் என்னது, ஸோ 6லேருந்து 21 வரைக்கும். அப்போ 6லேருந்து 21 எப்படி எழுதலாம், 1லேருந்து 21 வரைக்கும் எழுதிட்டு மைனஸ் 1லேருந்து 5 வரைக்கும் போட்டு கழிச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அந்த மெத்தடில் தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, ரைட். இப்போ 21 ஸ்கொயர் அப்படின்போது இங்கே n இருக்கும்போது n into n plus 1 plus into 2n plus 1 divided by 6. இப்போ இங்கே 21 இருக்கா, அப்போ 21, ஸோ n plus 1 அப்படிங்கும்போது 22, அடுத்தது 2n plus 1 அப்படிங்கும்போது 43 டிவைடட் பை 6 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்கா, அப்போ 5, இப்போ 5 + 1னா 6, ஸோ 2 10 + 1னா 11 பை 6. ஓகே, ரைட். இப்போ நம்ம இதை அடிச்சு போடலாமான்னு பார்க்கலாமா? எஸ், போடலாம். தட் இஸ் பாருங்க, ஸோ இங்கே 6க்கு பார்த்தீங்கன்னா ஸோ 3 2 6, ஸோ 11 2 22, மறுபடியும் 7 3 21. ஓகே, இங்கே இந்த 6க்கு 6 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது பாருங்க, ஸோ 7 11 இன்ட்டு 43 இருக்கா, ரைட்டா. அப்போ 77 இன்ட்டு 43. சரி, இதை பெருக்கினா நம்மளுக்கு எவ்வளோ வருது, 3311 வருது. அடுத்து 5 11 55. ரெடி, இப்போ இது ரெண்டுமே கழிங்க. ஸோ 55 கழிச்சுன்னா ஸோ 11 5 போச்சுன்னா 6, ஸோ 10 5 போச்சுன்னா 5, ஸோ அப்புறம் 2 3, ஸோ அப்போ 3256. ஸோ 3256 இஸ் அவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. தட் இஸ் A is equal to 1 to 1 2 minus 1 1. Bங்கிறது 2 minus 1 minus 1 4 0 2ன்னு கொடுத்துறாங்க. AB டிரான்ஸ்போஸ்ங்கிறது B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ்க்கு சரியா நம்ம ப்ரூவ் பண்ணா முடிஞ்சு போச்சு. So that is if A is equal to this matrix and B is equal to this matrix, then show that AB transpose is equal to B transpose into A transpose அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு பாருங்க. தட் இஸ் LHS. ஓகே, LHS என்ன இருக்கு பாருங்க. தட் இஸ் AB டிரான்ஸ்போஸா, அப்போ AB அப்படிங்கும்போது A போட்டாச்சு B போட்டாச்சு. ஓகேவா, இது 2/3 இது 3/2. அப்போ 3க்கு 3 கேன்சல் ஆனிச்சுன்னு ஒரு மைண்டில் வச்சுட்டோம்னா அப்போ 2/2 மேட்ரிக்ஸாக வரும் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ மேலுக்கு மேல் ரோ ஸோ போட்டாச்சு. அதே போல் இது இப்படி டிவிஷன் பண்ணிட்டு ஸோ இப்போ இது 1 into 2, ஸோ 2 into -1, அடுத்தது 1 into 0 அப்படி பண்ணுவோம். ஸோ அது போட்டாச்சு. அடுத்தது அதே போல் தான். ஸோ 1 into -1, 2 into 4, 1 into 2. ஓகே, அது போட்டாச்சு. அடுத்தது கீழ் ரோவில் பார்த்தீங்கன்னா 2 into 2, -1 into -1, 1 into 0. அதுவும் ஆன்சர் வந்தாச்சு. அடுத்தது ஸோ 2 into -1, -2 போட்டு பாருங்க. -1 into 4, 4, 1 into 4, 2, 2. ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 9 5 - 4. AB டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் 0 9 5 - 4. ஓகே, அதனுடைய டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் அப்படி தானே. இப்போ டிரான்ஸ்போஸ் 0 5 9 - 4. இதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ RHS என்ன, B டிரான்ஸ்போஸ் கொடுக்கப்பட்டதில் B டிரான்ஸ்போஸ் BA டிரான்ஸ்போசிஷன் பண்ணி எழுதினீங்கன்னா ஸோ 2 -1 0 -1 4 2. அதே A டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா 1 2 2 - 1 1 1. ரைட், அப்போ B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஆகும்போது இதையும் போட்டு பெருக்கணும். ரைட், இப்போ இது மேலுக்கு மேல் அப்படியே கீழே போட்டாச்சு.
ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் காலம்க்கு காலம் அப்படியே வரைஸ் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 0, 5, 9, -4. தட் இஸ் ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு இந்த 1,2ல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். எனவே அது ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டோம்னா நமக்கு கரெக்டான சொல்யூஷன் தான். கொஸ்டின் நம்பர் 34, கோண இருசமவெட்டி தேற்றத்தை எழுதி நிறுவுக. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஓகே, தியரம் 3 தான் அது நம்மளுக்கு புத்தகத்தில். ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. அதுக்கப்புறம் இந்த ஃபிகர் கட்டாயமாக போட்டிருக்கணும், அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, ப்ரூஃப் போட்டு கிவன் பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடி இஸ் த இன்டர்னல் பைசெக்டர் போட்டுக்கோங்க. டு ப்ரூவ் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா அ லைன் த்ரோ சி parallel to ஏபி. எக்ஸ்டெண்ட் ஏடி டு மீட் லைன் த்ரோ சி அட் இ. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னா ஸ்டிஃபா டைரிஸில் இருக்கக்கூடிய 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறத செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இதுக்கான ஷார்ட்கட் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ தட் இஸ் இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, தட் இஸ் பாருங்கள். இங்கே நம்பர் கொடுத்துக்கோங்க, இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ரைட், இப்போ இங்கே ரீசன் கொடுங்க. தட் இஸ் ஆங்கிள் ஏஇசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் 1. ஆஃப்டர் தட் என்ன சொல்லி கொடுக்கலாம், தட் இஸ் இது வந்து இப்போ ஆங்கிள் 2 எடுப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் 1 எடுத்துட்டோம். அதே போல் ஆங்கிள் 2 எடுப்போம். ரைட், ஆங்கிள் 2 என்ன சொல்லுது, தட் இஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ABD and ECD angle வந்து 2 அப்படின்னு போட்டு 2 parallel lines cut by transversal make alternate angles equal. அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா triangle ACE is isosceles AC equal to CE. ஸோ என்ன triangle ACE angle CAE is equal to angle CEA. அடுத்த தேர்ட் பாருங்க, triangle ABD is similar to triangle ECD. ஸோ AB by CE is equal to BD by CD by AE similarity. இப்போ ஃபோர்த்து பாருங்க, that is AB by AC is equal to BD by CD. that is from 1 AC equal to CA hence proved கொடுத்துருங்க. சரி, இதுவே எப்படி நீங்கள் தமிழில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். தட் இஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் அதை கூற்று பாருங்க, இங்கே போட்டிருக்கு பாருங்க. எஸ், தட் இஸ் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். ஓகே, இப்போ நிரூபணம் பாருங்க. கொடுக்கப்பட்டவை முக்கோணம் ஏபிசியில் ஏடியானது ஆங்கிள் ஏயின் உட்புற இருசமவெட்டி. நிரூபிக்க ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. அமைப்பு பாருங்க, ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு இணைக்கோடு வரைக ஏடியின் நீட்சியானது சி வழியாக செல்லும் கோட்டினை ஈயில் சந்திக்கிறது அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, கூற்று பாருங்க, காரணம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏஇசி பிஏஇ ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1க்கு சமம். தட் இஸ் ஒரு குறுக்கு வெட்டியானது 2 இணைக்கோடுகளை வெட்டுவதால் ஏற்படும் ஒன்று விட்ட கோணங்கள் சமம் அப்படின்ட்டு. ரைட், அப்போ ரெண்டாவது பாருங்க, தட் இஸ் முக்கோணம் ஏசிஇ என்பது இரு சமபக்க முக்கோணம் ஏசி சமம் சிஏ. முக்கோணம் ஏசியில் ஆங்கிள் சிஏஇ சமம் சிஇஏ. அடுத்து முக்கோணம் ஏபிடி வந்து இசிடிக்கு ஸோ எப்படி இருக்குது, ஸோ வடிவத்ததாக இருக்கிறது ஏஏ விதிமுறைப்படி. அப்போ ஏபி பை சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. அப்போ ஏபி பை சிஇ ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஏசிங்கிறது சிஇ அப்படிங்கிறது நாங்கள் அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ தேற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இப்படி எழுதினாலே நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். Question number 35, -4, -2, -3 k, 3, -2 மற்றும் 2, 3 ஆகிய முனைகளை வரிசையாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு 28 சதுர அலகுகள் எனில் k இன் மதிப்பை காண்க. Find the value of k if the area of a quadrilateral is 28 square units whose vertices are taken in the order -4, -2, -3 k, 3, -2 and 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ சொல்யூஷன் பார்க்கணும். ஸோ சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், ஸோ குவாட்ரிலேட்டரல் அதாவது நாற்கரத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா, ஸோ அரை இன்ட்டு நீங்கள் அந்த ஃபார்முலா கரெக்டாக எழுதிருங்க. 1/2 ஸோ இன்ட்டு என்னது x1 x2 x3 x4 again x1 next y1 y2 y3 y4 and y1. சரி, இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, தட் இஸ் ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ x1 y2 x2 y3 x3 y4 x4 y1 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அடுத்தது y1 x2 y2 x3 x3 y4 y4 x1 இது எல்லாத்தையும் கழிக்கணும், அவ்வளோதானே. சரி, அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இதுக்கு எல்லாமே வந்து x1 y1 x2 y2 x3 y3 x4 and y4 அப்படின்னு எல்லாமே கொடுத்துட்டு ஸோ நம்ம அது இதில் இருக்கிறது போல் இங்கே எழுதிக்கிறாங்க. தட் இஸ் -4 -2 -3 k 3 -2 2 3 -4 -2. சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா நாற்கரத்தினுடைய அதாவது குவாட்ரிலேட்டருடைய ஏரியா. ஸோ இதுதான் என்னது 28க்கு சமம், அதுதான் 28ன்னு போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். -4k -3 × -2 ஸோ +6. அடுத்து 3 × 3 9. அடுத்து 2 × 2 4 ஸோ -4. அடுத்தது மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் பாருங்க இப்போ ஸோ -2 × -3 6. அடுத்து k × 3 3k. ஸோ இப்போ -2 × 2 -4 and 3 × -4 -12. ஸோ எல்லாம் போட்டாச்சு. சரி, போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ பாருங்க இங்கே 6 9 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 15 15 -4 11. அப்போ 11 -4k மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது 6 இருக்கு -4. ஸோ 6ல் 4 போச்சுன்னா 2 2ல 2 and -2. ஸோ 2ல -2 12 போச்சுன்னா நமக்கு என்ன தெரியும், -10 தெரியும். ஓகே, அதை இங்கே -10 போட்டாச்சு. அப்போ 3k -10 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ என்னது, ஸோ இங்கே 11 இதை வந்து எக்ஸ்பான்ஷன் கொடுக்கணும்.
ஸோ பாருங்க என்ன ஆகுது. ஸோ 11 minus 4k minus 3k minus into minus plus 10 அப்படின்ட்டு போட்டுட்டு அதன் பின்ன என்ன பண்ணணும். ஸோ -3k மைனஸ் 4k ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -7k இங்கே வந்துருச்சு. அடுத்து 11ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் 21 வந்துருச்சு. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 56. இப்படி 56 ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த ரெண்டானது இந்த பக்கம் போகும்போது ஸோ இன்ட்டு 2 போடணும். அப்போ 56 ஆயிருக்கும். அதை நான் சொல்லலை. ஸோ அதை பார்த்துக்கோங்க எப்படி 56 மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னது. ஸோ 21 இருக்கு. 21 அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ 56 minus 21 மாறும். அப்போ 56ல 21 போச்சுன்னா என்னது. ஸோ 5 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3. ஸோ 35. ஓகே, ஸோ போட்டுருங்க. ஸோ என்னன்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு -7k இஸ் ஈக்குவல் டு 35 கிடைக்குதா. பட் நம்மளுக்கு என்னது. ஸோ கே பக்கம் வந்து பாசிட்டிவ் இருக்கணும். அதனால இந்த பக்கம் -35 போட்டுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்ல k இஸ் ஈக்குவல் டு -35 டிவைட் பை 7 ஈக்குவல் டு -5. ஸோ k னுடைய மதிப்பு என்னது. -5. கொஸ்டின் நம்பர் 36 -3, 8 என்ற புள்ளிவெளி செல்வதும் ஆய அச்சுகளின் மிக வெட்டு துண்டுகளின் கூடுதல் 7 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. A line makes positive intercepts on a coordinate axis whose sum is 7 and it passes through -3, 8 find its equation அப்படி தானே கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அந்த கிராஃபாக போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு நல்லாவே அது வந்து புரியும். ஸோ பாருங்க. ஸோ இப்படி வந்து கிராஃப் இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க. ஒரு நேர்கோட்டினோட சமன்பாடு காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு நேர்கோடி இப்படி போகுது. அந்த கோட்டினுடைய சமன்பாடு என்ன இருக்குங்கிறதா கேள்வி. ரைட், அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ -3, 8 அப்படிங்கிற புள்ளி வழி தான் அது போகுது அப்படிங்கிறாங்க. -3 இங்கே இருக்கும். ஸோ -3 இங்கே அண்ட் 8ங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இப்போ இந்த புள்ளி வழியாக தான் அந்த கோடு பாஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை ஆய அச்சுகளின் மிக வெட்டு துண்டுகளின் கூடுதல் 7 அப்படிங்கிறாங்க. ரைட், இது வழியாக பாஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடு இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ இங்கே எக்ஸ் ஆக்சஸில் இந்த இடத்துல ஒய் ஆக்சஸில் வெட்டுது அப்படின்னா அது எப்படி இருக்கும். தட் இஸ் இந்த ரெண்டையுமே இந்த இடத்தையும் ஸோ ஆட் பண்ணால் அது வந்து 7 இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரைட், ஏன் இந்த லைன் இப்படி நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி எடுக்கும்போது ஸோ நம்ம எந்த இடம் சொல்லுவோம். தட் இஸ் இது வந்து ஏங்கிற இடம், இது வந்து பிங்கிற இடம். ஸோ இப்போ A + B தான் அவங்க என்னன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ 7 கொடுத்துட்றாங்க. சரி, பட் அந்த லைன் எப்படி வரணும்னு தெரியல. பட் அந்த நம்ம என்ன பண்ணணும். நேர்கோட்டின் சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெடி, இப்போ நான் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் மைண்டில் வச்சுட்டு என்ன பாருங்க. ஸோ நம்மளுக்கு என்னது -3, 8 வழியாக போகும். அடுத்து என்னது. ஸோ அந்த மிக வெட்டு துண்டுகள்னா என்னது. ஸோ இது இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இது வந்து குறை வெட்டு துண்டுக்குள்ள போயிடுச்சு. அப்போ இந்த பக்கம் நம்ம எடுக்க முடியாது. ஸோ மிக வெட்டு துண்டுனா இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் லைன். ரைட், அப்படி இருக்கும் பட்சத்தில் அது என்னது. ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். A + B ஆட் பண்ணால் 7 கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த 2 கண்டிஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும். ஃபர்ஸ்ட் பேசிக்கலி நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்து அடுத்தது அதில் வந்து வெட்டு துண்டுகள்லாம் கொடுத்துருந்தாங்க, இன்டர்செப்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா தெரியும். ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடுக்கு x + a and y + b is equal to 1 அப்படின்ட்டு. இட் இஸ் அ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஆமா, இந்த ஃபார்முலா நமக்கு வந்து இங்கே போடணும். இங்கே ஏங்கிற இடம் தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த இடத்துல காட்டின இல்லையா எக்ஸ் ஆக்சஸில் எங்கே வந்து அந்த கோடானது ஸோ வெட்டிட்டு போகும் அப்படிங்கிற இந்த ஏங்கிற பாயிண்ட். பிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஓகே, ரைட். அதன் பின்ன இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம். சரி, இப்போ வந்து ஒரே ஒரு கண்டிஷன் படி ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து என்ன பண்ணலாம். ஸோ b is equal to என்னன்னு எழுதலாம். ஸோ 7 - a எழுதலாமா. ரைட், அப்போ நான் இதை கொண்டாந்து இந்த ஃபார்முலா நான் போடுறேன். தட் இஸ் இந்த ஃபார்முலா என்ன. x டிவைட் பை a அப்படியே போட்டுக்கோங்க. அண்ட் y பை பிக்கு பதிலாக என்ன போடலாம். 7 - a போடலாம். 7 - a is equal to 1 போடலாம். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எழுதலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இது வந்து x, இது வந்து y. அப்படிதானே. சரி, இப்போ நீங்கள் அதை இங்கே போடுங்க. தட் இஸ் -3 டிவைட் பை a + 8 டிவைட் பை 7 - a is equal to 1 அப்படின்னு போட்டாச்சு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம். அடுத்து கிராஸ் மல்டிபிகேஷன். தட் இஸ் இது இங்கே கொண்டு போயிடுவோம் இல்லையா. சரி, அப்போ -3 × 7 - a + 8 × a that is equal to 1 × இப்போ இது 1 வச்சுக்கோங்க. கீழே வந்து டிவிஷனில் வந்து a × 7 - a போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் வேணால் இது அங்கே கொண்டு போய்க்கலாம். ரைட், இப்போ அடுத்த ஸ்டெப் எழுதலாம். அடுத்த ஸ்டெப் எப்படி வரும். தட் இஸ் போடுறேன் பாருங்க. ஸோ -3 × 7 -21 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் சாரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a பட் 3 இருக்கிறனால ஸோ +3a அடுத்து +8a அப்படின்னு போட்டுட்டு இப்போ இங்கே இது இருக்கு இல்லையா. தட் இஸ் இது எப்படி மாறி இருக்கும். 7a - a² மாறி இருக்குமா. அது வந்து சமம். ஸோ 1 பெருக்கல் 7a - a² போட்டுக்கிறேன். ரெடி. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டாந்துருங்க. -21 + 3a + 8a இப்போ ஓர் 7 இப்போ இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்து பாருங்களேன். தட் இஸ் இது எப்படி இருக்கும். 7a - a² தானே. இது அப்படியே இங்கிட்டு கொண்டு வாங்க. தட் இஸ் இந்த பக்கம் 0 கொண்டு வந்துருங்க. அப்போ இந்த இடத்துல எப்படி வரும். தட் இஸ் இப்போ போடுறேன் பாருங்க. -7a -a² +a² மாறிட்டு ஈக்குவல் டு 0 மாறிடும். ரெடி. இப்போ பாருங்க. ஸோ இங்கே 7a 3 8 -7 இருக்கு. ஆமாம் 3 8 11 ஆச்சு. அடுத்து 7 வச்சு கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது. தட் இஸ் 4 அப்படின்னு கிடைக்குது. ரைட். அப்போ நம்ம அது என்ன போடலாம். 4a² போடுவோமா. சாரி 4a போடுவோமா. ஸோ 4a அண்ட் +a² அப்படி போட்டுக்கோங்க. -21 = 0. ஓகே சரி. இப்போ நம்மளுக்கு இதை 3ஐயும் செஞ்சு தான் 4a கிடைச்சது. ரைட். எல்லாம் போட்டாச்சு. அதன் பின்ன இப்போ என்னது. இதை பார்த்தா ஒரு இருபடி சமன்பாடு. அப்போ இதை காரணிப்படுத்தணும். ஃபேக்டரைசேஷன். அப்போ ஏதோ 2 நம்பர் எடுக்கணும். அது கூட்டினா 4 பெருக்குனா -21 தரணும். அந்த மாதிரி இங்கே நம்பர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ 7 3 21 சொல்லுவோம். ஸோ 7 3 21 சொல்லுவோம். ரைட். அப்போ 7 3 வரும். இப்போ இதில்
பெரிய நம்பர்ல தான் பிளஸ் இருந்திருக்கு, அதனால தான் 4 வந்திருக்கு. அப்போ இது 7 வந்து பிளஸ் ஆகவும், அடுத்து இது வந்து மைனஸ் ஆகவும் இருந்திருக்கும். அப்போ பிளஸ் 7. அப்போ இங்கே என்னது a பிளஸ் 7 a மைனஸ் 3. அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், a பிளஸ் 7 இன்ட்டு a மைனஸ் 3 சமம் 0ன்னு போடலாம். ஓகே, அப்போ அதுலேருந்து ஏவோட வேல்யூ என்ன, a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 அல்லது a இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு 2 வேல்யூ வரும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்னது, ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ a இஸ் ஈக்குவல் டு 3 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன கிடைக்குது, ஸோ இங்கே கொண்டாந்து போடுங்க, இந்த ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டு அங்கே கொண்டாந்து போடுங்க. சரி, அப்போ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஸோ எக்ஸ் டிவைட் பை ஏக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஒய் டிவைட் பை 7 மைனஸ் ஏ. அப்போ 7 மைனஸ் 3 சமம் 1. ஸோ இதுலேருந்து எப்படி எழுதலாம், தட் இஸ் எக்ஸ் பை 3 ப்ளஸ் ஒய் பை 4 சமம் 1. ரைட், இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 12, ஸோ 4x ப்ளஸ் 3y சமம் 1. அடுத்த ஸ்டெப்பில் 4x ப்ளஸ் 3y சமம் 12. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் 12 மாறிடும், அப்படி தானே. சரி, அப்போ இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 12 மாறி அந்த பக்கம் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது, ஸோ 4x ப்ளஸ் 3y மைனஸ் 12 சமம் 0. ஸோ இதுதான் தேவையான அந்த சமன்பாடாக இருக்கிறது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் 7 எடுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா அவங்களே இதில் என்னன்னு கொடுத்துருந்தாங்க, தட் இஸ் மிக வெட்டு துண்டுகள் அப்படின்னு தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ இது மைனஸ் 7 பக்கம் போயிருக்காது. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கனால ஸோ நம்ம இந்த ப்ளஸ் 3 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இதை மட்டும் எடுத்து போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மைனஸ் 7 எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்து போட்டுக்கோங்க. Question number 37, நிரூபிக்க. So sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a is equal to 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், இது பாருங்க. ஸோ a cube plus b cube அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணுவோம், தட் இஸ் sin cube a plus cos cube a. இப்போ நான் ஜஸ்ட் இதை மட்டும் எடுக்கிறேன். ஸோ இதை மட்டும் எடுத்துட்டு ஸோ இதனுடைய எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியும் என்னது, தட் இஸ் இங்கே எழுதுறேன் பாருங்க. ஸோ தட் இஸ் sin a plus cos a into sin squared a மைனஸ் sin a cos a பிளஸ் cos squared a அப்படின்னு போடுவாங்க. ரைட், சரி. இப்போ என்ன பண்ண சொல்றாங்க, டிவிஷன்ல வந்து sin a பிளஸ் cos a போட சொல்றாங்கல்ல. சரி, இப்போ டிவிஷன்ல sin a பிளஸ் cos a போடுறோம். ஓகே, cos a போட்டா என்ன ஆகுது பாருங்க. அப்போ நான் இங்கேயும் டிவிஷன்ல sin a பிளஸ் cos a போடுறேன். ஓகே, அப்போ என்ன நல்லா அடிபடும். ஸோ sin a பிளஸ் cos a இந்த sin a cos a போச்சுன்னா மிச்சம் என்ன வருது, தட் இஸ் ஸோ sin squared a மைனஸ் sin a cos a பிளஸ் cos squared a. ஓகே, இது எதுக்காக வருது, ஸோ ஜஸ்ட் இந்த இது எல்லாத்துக்கும் பதிலாக ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ரைட், அதன் பின்ன இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா எடுத்துட்டு அதன் பின்ன இதை வச்சுட்டு நம்ம வகுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை நான் எழுத போறேன். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்மேட்ல இருக்கு. ரைட், இப்போ நமக்கு தெரியும் என்னது, ஸோ sin கியூப் a மைனஸ் cos கியூப் ஏக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் sin a பிளஸ் சாரி sin a மைனஸ் cos a. இங்கே சைன் நல்லா வரல, ஸோ இப்போ கரெக்டாக போட்டுறாருங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன எழுதுவீங்க, தட் இஸ் sin a minus cos a into so sin squared a plus sin a cos a plus cos squared a அப்படின்னு எழுதுவோம். ரைட், இப்படி எழுதுவோம். ரைட், இப்போ அடுத்தது என்னது, டிவிஷனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, sin a minus cos a இருக்கா. சரி, அப்போ நம்ம அதை போட்டு டிவைட் பண்ணலாம். ஸோ டிவிஷனில் சாரி இவ்வளோ நீளம் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக ஸோ நம்ம என்ன போடுறோம் இங்கே, ஸோ sin a மைனஸ் cos a போட்டு டிவிஷன் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதுக்கு டிவிஷனில் போடுங்க. ஸோ sin a ப்ளஸ் cos a சரி மைனஸ் cos a போடுங்க. ஓகே, ஸோ என்ன கிடைக்குது, ஸோ மேலே இருக்கிற sin a cos a-க்கு அதாவது மைனஸ் cos a-க்கு இதுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் என்ன கிடைக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. தட் இஸ் sin squared a ப்ளஸ் sin a cos a ப்ளஸ் cos squared a. ஓகே, இது எதுக்கு பதிலாக போடுவீங்க, ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக இதை போடுவோம். இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதானே. ரைட், இப்போ நான் இதுக்கு பதிலாக இப்போ இதில் சொன்ன போல் இதுக்கு பதிலாக நான் இதை கொண்டாந்து இப்போ போட போகிறேன். அடுத்தது இதுக்கு பதிலாக இதையும் கொண்டாந்து போட போகிறேன். சரி, ரைட், இப்போ எழுதலாம். ஸோ இதுக்கு பதிலாக என்ன போடலாம், தட் இஸ் இங்கேருந்து எழுதுறேன் sin squared a மைனஸ் sin a cos a ப்ளஸ் cos squared a போட்டாச்சு. அடுத்தது இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதுவீங்க, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இது தான் எழுதணும். தட் இஸ் என்ன எழுதுவீங்க, தட் இஸ் sin squared a ப்ளஸ் sin a cos a மைனஸ் சாரி ப்ளஸ் cos squared a அப்படின்னு இது வரைக்கும். சரி, இப்போ எழுதுங்க. இப்போ பாருங்க மைனஸ் sin a cos a-க்கும் ப்ளஸ் sin a cos a-க்கும் கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகணும் பாருங்க, இது ஒரு டைம் sin squared a இருக்கு, இங்கே இன்னொரு டைம் இருக்கு. அப்போ மொத்தமாக எத்தனை, ஸோ 2 டைம்ஸ் sin squared a இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஸோ cos squared a பாருங்க, இங்கே ஒரு டைம் இருக்கு, இங்கே ஒரு டைம் இருக்கு. அப்போ 2 cos squared a இருக்கு. ரைட், அப்போ இது எப்படி இருக்கு பாருங்க, ஸோ 2 into sin squared a ப்ளஸ் cos squared a அப்படின்னு தெரியும். நமக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி, ஸோ sin தீட்டா sin squared தீட்டா இப்போ இங்கே பாருங்க sin squared தீட்டா ப்ளஸ் cos squared தீட்டாக்கு என்னன்னு போடுவோம்,
காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு வேல்யூ 1 தானே. அப்போ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதில் நம்ம என்னென்னு போடலாம், 1ன்னு போட்டு அப்போ 2 பெருக்கள் 1 சமம் 2ன்னு போட்டு ப்ரூஃப் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 39. நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. Nathan, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with 2 cones attached at its 2 ends. The diameter of the model is 3 cm and its length is 12 cm. If each cone has a height of 2 cm, find the value of the model that Nathan made. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிகர் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஒரு உருளை, ஸோ உருளை இப்படி இருக்கும், ரைட். அடுத்தது அதனுடைய இருபுறமும் கூம்புகள் அப்படி இருபுறமும் கூம்புகள்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும், அப்படி தானே இருக்கும். அதுதான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ ஒரு உருளை, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உருளை, ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கூம்புகள், இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கூம்பு, ஓகே ரைட்டு. ஸோ இப்போ அதில் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, தட் இஸ் அந்த மாதிரியோட நீளம் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது 12 சென்டிமீட்டர், ஓகே. அதன் பின்ன என்ன கொடுத்துருக்காங்க, விட்டம் 3 சென்டிமீட்டர். விட்டம்னா ஸோ இந்த லென்த் ஃபுல் லென்த் வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னாங்க. பட் விட்டத்தில் பாதி தான் ஆரம். ஸோ ஆர் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ 3ல் பாதி, இப்போ 3/2 அப்படின்னு போடணும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருந்தால் தான் நம்ம அந்த வட்டம் வரைய முடியும் இல்லையா. அதனால ஸோ இது வந்து 3/2 சென்டிமீட்டர், ஆர் இஸ் ஈக்குவல் டு 3/2 சென்டிமீட்டர், ரைட்டு. இப்போ ஸோ இந்த உருளையினுடைய டோட்டல் லென்த் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியினுடைய மொத்த உயரம், அதாவது மொத்த நீளம் அப்படிங்கிறது 12 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர், இங்கேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கூம்பின் உயரம் வந்து 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, அப்போ இங்கேருந்து 2 சென்டிமீட்டர், இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் போகுது அப்படின்னா ஸோ 12ல் ஸோ 2 + 2 4 சென்டிமீட்டர் போச்சுன்னா அப்போ அந்த உருளையினுடைய நீளம் 8 சென்டிமீட்டராக தானே இருக்கும். தட் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ இங்கேருந்து அடுத்தது இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன கொடுத்துக்கலாம் பாருங்க. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த மாடல், மாதிரியினுடைய கன அளவு சமம். ஸோ என்னது, நமக்கு 2 கோன் கிடைக்குது, 2 கூம்பு 1, கூம்பு 2, ஓகே. அப்போ வால்யூம் ஆஃப் த கோன், கூம்பினுடைய கன அளவு, அது வந்து 2 கூம்பு இருக்கிறதுனால ஸோ 2 பெருக்கல் கூம்பின் கன அளவுன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னா என்னது, உருளையினுடைய கன அளவு. ஏன்னா ஒரு உருளை தான் இருக்குது, அதனால போட்டுக்கோங்க. ஓகே, நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் த கோன் என்ன, பேசிக்காக நம்மளுக்கு கூம்பினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், இட் இஸ் 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச்னு தெரியும். சரி, இப்போ நம்மளுக்கு 2 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 2 பெருக்கல் ஸோ 2 கூம்பினுடைய கன அளவுன்னு கேட்டாங்கன்னா ஸோ இது ஃபுல்லாக டோட்டலாக 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கும்போது ஸோ இங்கே 2 வந்துடும், அதான் இங்கே போட்டுருக்காங்க. ஸோ 2/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் இப்போ உருளையினுடைய கன அளவு, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், உருளையினுடைய கன அளவு என்னது, தட் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஏன்னா உருளையில் 3ல் ஒரு பங்கு தான் கூம்பு, ரைட். அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் போட்டிங்க. பட் இங்கே வந்து ஹைட் வந்து மாறுது, ஏன்னா அந்த உருளை வந்து இதை விட சின்ன அளவில், அதாவது லென்த் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டராக இருக்கனால வேற ஹெச் எடுத்துக்கணும், ஓகே ரைட் போட்டுக்கோங்க. சரி, இப்போ இதில் எது காமனாக இருக்குது, ரெண்டுலேயுமே பொது பாருங்க, தட் இஸ் பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது பொதுவாக இருக்குது. ஸோ அதை எடுத்துருங்க. அடுத்து 2/3 ஹெச், அடுத்து ஹெச் அப்படிங்கிறது உள்ளே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பைக்கு பதிலாக நமக்கு என்ன வேல்யூ தெரியும், பை இஸ் ஈக்குவல் டு 22/7 தெரியும், அதான் இங்கே போட்டாச்சு. அடுத்தது ஆர் ஸ்கொயர் என்ன தெரியும், ஆர் அப்படிங்கிறது ஸோ 3/2. அப்போ ஆர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3/2 ஸ்கொயர்டு தட் இஸ் 9/4. அப்போ இதுக்கு பதிலாக ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 9/4 போட்டாச்சு. அடுத்தது 2 ஹெச், ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்க, ஓகே. ஸோ 2h/3 தானே. ஸோ 2h/3 அப்படின்னா இப்போ நமக்கு 2 அது கூம்பு தானே, கூம்பினுடைய இது பார்த்தீங்கன்னா 2 ஹைட் என்னது இங்கே போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ தட் இஸ் ஹைட் ஆஃப் த கோன், ஓகே, /3. அப்போ 4/3 போடலாம்ல. சரி, அப்போ நம்ம 4/3 போட்டாச்சு இதுக்கு பதிலாக. அடுத்து பிக் ஹெச்னா அது 8 சென்டிமீட்டர். சரி, அப்போ அதை போட்டுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். தட் இஸ் இங்கே பாருங்க, 4/3 + 8 எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 4/3 + 8, ரைட். இப்போ பாருங்க, இதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தமா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம்னா இதை 3ஆக மாற்றுவோம். அப்போ இதை 3ஆல் பெருக்கும்போது இங்கேயும் 3ஆல் பெருக்குவீங்க. அப்போ 4 + 8 3 24, தட் இஸ் ஈக்குவல் டு 28/3 வருதா, ரைட். அதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக 28/3 வருது. சரி, இப்போ நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை 2 டைம் 14 கேன்சல் பண்ணலாமா, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ 7ஆல் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு 2 டைம் பண்ணலாமா. சரி, ஓகே. இல்லைனா நான் இன்னொரு டைம் கூட நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு, தட் இஸ் 11/7 பெருக்கல் 9/2 பெருக்கல் 28/3, ரைட். இப்போ இங்கே பாருங்க, ஒரு 2 இங்கே வந்து 14 2 28. இப்போ 7ஆம் வாய்ப்பாடில் 1 7 2 14. இப்போ 3ஆம் வாய்ப்பாடு பாருங்க, 1 3 3 3 9, ரைட். இப்போ பாருங்க 11 பெருக்கல் 3 எவ்வளோ, 33. 33 பெருக்கல் 2 என்ன, தட் இஸ் 66 வருதா, ஓகே. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 66 சென்டிமீட்டர் கியூப்னு வருதா. ஸோ அதன் முடிய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 39. 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? A metallic sphere of radius 16 cm is melted and recast into small sphere
ஈச் ஆஃப் ரேடியஸ் 2 சென்டிமீட்டர் ஹவு மெனி ஸ்மால் ஸ்பியர்ஸ் கேன் பி ஒப்டைன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், நமக்கு என்ன கொஸ்டின் படி இப்போ கொஸ்டின் முதல்ல நம்ம புரியுதான்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன இதனுடைய தீம் படி பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் ஆரம்பில் ஒரு உலோக பந்து. ஸோ ஒரு உலோக பந்துனா பால் தான். ஓகே, அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உருக்குறாங்க. ஓகே, மெல்ட் பண்ணுறாங்க. மெல்ட் பண்ணி ஸோ சின்ன சின்ன பாலாக வந்து என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. சரி, அப்படி உருவாக்குனாங்கன்னா எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு கேள்வி. சரி, அப்போ இதனுடைய டோட்டல் வால்யூம் பார்த்துக்கணும், அப்படிதானே? ஆமாம், அப்படி வால்யூம் பார்த்துக்கிட்டோம்னா அந்த வால்யூமை வந்து நம்ம உருக்குறோம். உருக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன ரேடியஸ் இருக்கிற மாதிரியான சின்ன சின்ன பால்ஸாக நம்ம மாற்றுறோம். அப்போ இதனுடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர், 16. அப்போ இதனுடைய இது பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. 2 சென்டிமீட்டர் உருவாக்குனா எத்தனை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பட் நம்மளுக்கு இங்கே ஜென்ரல் கான்செப்ட் என்ன தெரியும்? ஸோ இதனுடைய வால்யூம் ரெண்டுமே சமம் தானே? ஓகே, அதுதான் இங்கே நம்ம போடுறோம். பாருங்க, தட் இஸ் என்னது சொல்யூஷன் பாருங்க. let n be the number of small spheres obtained by n. ஓகே, அந்த குட்டி குட்டி ஸ்பியரா உருவாகுது இல்லையா, அதாவது உருவாக்கப்பட்ட சிறிய பந்துகளின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டுக்கோங்க. பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோ? தட் இஸ் ஈக்குவல் டு n. ஓகே, ரைட். அதன் பார்த்தீங்கன்னா ஓகே, let r be the radius of the. அப்போ சிறிய பந்துகளுடைய ரேடியஸ், அதாவது ஆரம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சிறிய பந்துகளுடைய ரேடியஸ் என்னது? r சமம் என்ன? 2 சென்டிமீட்டர். ஓகே, அதே பெரிய பந்து ஒன்று தானே இருக்கு. அப்போ பெரிய பந்து ஒன்று தானே இருக்கு. பெரிய பந்தினுடைய ரேடியஸ் r அப்படிங்கிறது எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ r is equal to 16 சென்டிமீட்டர், r is equal to 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்மால் ஸ்பியர், அதாவது சிறிய பந்துகளினுடைய மொத்த கன அளவு அது எவ்வளோ இருக்கும்? ஸோ n டைம்ஸ் இருக்கும். ஆமா, ஏன்னா அது சேர்த்துனா நமக்கு என்ன கிடைக்குது? வால்யூம் ஆஃப் த பிக் மெட்டாலிக் ஸ்பியர், அது பெரிய பந்தினுடைய கன அளவுக்கு சமமாக இருக்கும் இல்லையா? n அளவு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் சேர்த்துனா தான் எனது அந்த பெரிய பால் கிடைக்கும். ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கனால நமக்கு தெரியும். ஸோ ஒரு கோளத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் 4/3 πr³ அப்படின்னு தெரியும். சரி, இப்போ இங்கே வந்து பிக் ஆருக்கு ஆர்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல r³ போடுவோமா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ஸ்மால் பால்ஸ்க்கு நம்ம என்னது? 4/3 πr³ போடுவோமா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு. சரி, இப்போ n × 4/3 πr³ ஈக்குவல் டு 4/3 πr³ போட்டுருங்க. ஓகே, ஸோ இங்கே r மட்டும் மாறும். இங்கே 2 கியூப், இங்கே வந்து 16 கியூப். மற்றபடி இந்த 4/3 π 4/3 π நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? n இஸ் ஈக்குவல் டு ஸோ 16 கியூப் டிவிஷனில் 2 கியூப், அப்படி தானே? சரி, அப்போ 16 கியூப் அப்படிங்கும்போது என்ன கிடைக்குது நமக்கு? ஸோ 4096. நீங்கள் 16 3 டைம் பெருக்குங்க. 16 பெருக்கல் 16 பெருக்கல் 16 பெருக்கிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 4096. ஓகே, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 என்ன ஆன்சர்? 8. ஓகே, அப்போ அந்த 8ஆல நீங்கள் வகுத்துருங்க. இல்லைனா இப்போ நீங்கள் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 கூட போட்டுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் 2ஓட போடுங்க. தட் இஸ் 1 2 2 0க்கு 0 போட்டுணும். அடுத்து 4 2 8 16 வரும். 8 2 16. மறுபடியும் இந்த 2ஆல வகுத்து போடுங்க. ஸோ நான் இங்கே போட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த 2ஆல வகுத்தனா ஸோ 1 2 2 0 2 2 4 4 2 8. மறுபடியும் இந்த 2ஆல வகுத்தீங்கன்னா ஸோ I 2 10, அடுத்தது 1 2 2, அடுத்தது 2 2 4. ஸோ 512 வருதா? ஸோ இப்போ என்னுடைய எண்ணிக்கை என்னது? 512. ஸோ therefore there will be 512 small spheres. ஸோ 512 சிறிய உலோக பந்தங்கள் உருவாகும். கொஸ்டின் நம்பர் 40. சத்யா மற்றும் வித்யா இருவரும் 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் முறையே 420 மற்றும் 480 ஆகும். மேலும் அதன் திட்ட விளக்கங்கள் முறையே 4.6 மற்றும் 2.4 எனில் யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, சத்யா வித்யா 2 பேருமே பார்த்தீங்கன்னா 5 பாடம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், இது 5லையுமே பார்த்தீங்கன்னா ஸோ சத்யா எவ்வளோ வாங்குறாங்கன்னா 460, வித்யா எவ்வளோ வாங்குறாங்கன்னா 480. ரைட், அதனுடைய திட்ட விளக்கங்கள் கொடுத்துட்றாங்க. எவ்வளோனா ஸோ 4.6 2.4. தட் மீன்ஸ் என்னது? ஸோ சிக்மா கொடுத்துட்றாங்க. யாருடைய செயல்திறன் அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த செயல்திறன் வந்து மிகுந்த நிலைத்தன்மை கூடியது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது மாறுபாட்டு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம வந்து கட்டாயமாக இந்த இடத்துல வந்து அது டேரெக்டாக கொடுக்கல. பட் அதுக்கான மீனிங் இதுதான். மாறுபாட்டு கேளுவை நம்ம பார்க்கணும். மாறுபாட்டு கேளு இருந்தால் நம்ம யார் வந்து நிலைத்தன்மை அதிகம் பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. சொல்யூஷன் பாருங்க. இப்போ சத்யா, இங்கே வந்து வித்யா. ரைட், இப்போ என்னது? 5 சப்ஜெக்ட் கூட்டுத்தொகை எவ்வளோ? 460. ஒரு மொத்தமாக எத்தனை சப்ஜெக்ட்? 5 சப்ஜெக்ட் எழுதிருக்காங்க. அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல ஆவரேஜாக அவங்க எவ்வளோ எடுத்திருப்பாங்க? அப்போ ஆவரேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா 460 5ஆல் வகுங்க. ஸோ வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ 460 நீங்கள் 5ஆல் வகுத்தீங்கன்னா ஸோ 9 5 45, அடுத்தது 10, அப்போ 2 5 10, அப்போ எவ்வளோ கிடைக்குது? 92 மார்க். அதே வந்து வித்யா என்ன பண்ணியிருக்காங்க? 480 எடுத்திருக்காங்க. ஸோ 5 சப்ஜெக்ட்ல. அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா 96 மதிப்பெண். ஸோ 480 வகுத்தல் 5. ஸோ 9 5 45 போட்டிங்கன்னா மிச்சம் 30. ஸோ 6 5 30. ஸோ இப்போ 96 மார்க் தானே கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்ட்ல. சரி, அப்போ இது 96 போட்டாச்சு. அடுத்தது அவங்களே கொஸ்டின்ல சிக்மா ஒன்னோட வேல்யூ 4.6, அதாவது திட்ட விளக்கம். சத்யாவினுடைய திட்ட விளக்கம் 4.6, வித்யாவினுடைய திட்ட விளக்கம் 2.4 போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது மாறுபாட்டு கேளு. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு எது வந்து நிலைத்த தன்மை கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யார் வந்து நிலைத்தன்மை உடையவர் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஓகே, ரைட். மாறுபாட்டு கேளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்டூ 100. ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்? சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்டூ 100% அப்படின்னு சொல்லுவோம். ரெடி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருங்கிறனால ஸோ சிக்மா 1 x1 பார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்போ அதில் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க?
தட் இஸ் 4 வித்யா சத்யா இருக்காங்க. ஸோ சத்யாவினுடைய சிக்மா என்னது? தட் இஸ் 4.6 பெருக்கல் வகுத்தல்ல 92 பெருக்கல்ல 100 இருக்கா? சரி, அப்போ இந்த 100 4.6 பெருக்குனீங்கன்னா ஸோ 4 6 2 0 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா ஸோ 460 கீழ் 92. ஓகே, 460 கீழ் 92 போட்டுக்கோங்க. பாருங்க, ஓர் 46 46, ஸோ 2 46 92. இங்கே மிச்சம் 0 இருக்கு. அப்போ 10 2ஆல் வகுக்கணும். அப்போ 10 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 5. அதுதான் இங்கே போட்டிருக்கு. சரி, அடுத்தது வந்து வித்யாவினுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது மாறுபாட்டுக்கீழ் பார்க்கலாம். பாருங்க, என்னது? சிக்மா 2 வந்து 2.4 வகுத்தல்ல ஸோ 96 எக்ஸ் பார் x2 பார்னு போட்டிருக்கோங்க. அடுத்தது இன்ட்டு 100 இருக்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, 2 4 2 0 சேர்த்துங்க. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். கீழே 96 வருது. ஓகே, சரி, இப்போ இங்கே பாருங்க, ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் நம்ம அடிக்கலாம். ஸோ 1 2 2 2 2 4 0 வந்துடும். இங்கே 4 2 8 16 வரும்போது 8 2 16. மீண்டும் 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா ஸோ 6 2 12 0 அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 4 ஸோ 4 2 8. மறுபடியும் அடிக்க முடியுமா? எஸ், அடிக்க முடியும். பாருங்கள், ஸோ 1 2 2 2 2 4 12 டைமு. இது பார்த்தீங்கன்னா 30 டைம் இங்கே போடுறேன். ஓகே, ரைட். மறுபடியும் பாருங்கள், ஸோ 6 2 12, இங்கே 15 2 30ன்னு வரும். ஓகே, இப்போ 15 நம்ம 6ஆல் வகுக்கணும், அவ்வளோதானே? சரி, ஒரு 2 6 12, மிச்சம் 3. ஸோ புள்ளி வச்சிட்டோன்னா ஸோ 30 6 30 போட்டாச்சா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வருது? 2.5. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். சரி, இது பார்த்தீங்கன்னா 5 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா அதில் பாதி 2.5. அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 2 விட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 1 வந்து பெருசாக இருக்குது. அதனால வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் தென் சத்யா. ஸோ சத்யாவை காட்டிலும் வித்யா தான் வந்து ரொம்ப மோர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அதாவது மிகுந்த நிலைத்தன்மை கொண்டவராக இருக்கிறது யாரு? வித்யா தான். கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும் 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து வெள்ளை, கருப்பு அல்லது சிவப்பு, வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. A bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is white, black or red, not white, neither white nor black அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. தட் இஸ், இப்போ இந்த பேக் இருக்கு. அந்த பேக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் இருக்கு. சரிதானே? ஆமாம். அந்த பால்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ 5 ரெட் பால்ஸ், 5 சிவப்பு நிறம், 6 வெள்ளை நிறம், 7 பச்சை நிறம், 8 கருப்பு நிறம். சரிதானே? அப்போ அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் என்னென்னலாம் இருக்குது? 5 ரெட்டு, 6 ஒயிட், 7 green, 8 black. சரி, இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. அதுதானே வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ எஸ்ங்கிறது என்னெல்லாம் இருக்குது? தட் இஸ் 5 ரெட்டு, 6 ஒயிட்டு, 7 green அண்ட் 8 black அப்படின்னா அப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டினா பாருங்க, மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்கு? ஸோ 5 + 6 + 7 + 8 தட் இஸ் ஈக்குவல் டு 7 8 15 + 6 21 + 5 ஸோ 26. அப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது என்னது? 26. இங்கே போடுறேன் பாருங்க, என் ஆஃப் எஸ் அப்படின்றது 26 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொன்றும் போட முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன வெள்ளை, தட் இஸ் ஒயிட்னு கொடுத்துருக்காங்களா? ரைட். இப்போ நம்மளுக்கு ஸோ டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டபிள்யூ எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ எடுத்துருக்காங்க. இப்போ ஏங்கிற நிகழ்ச்சி என்னன்னா ஒயிட் பால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒயிட் பால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் என் ஆஃப் ஏ என்ன இருக்குது? 6 ஒயிட் பால் தானே போட்டாச்சு. இப்போ அதனுடைய நிகழ்தகவு தான் கேட்குறாங்க. தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸோ பால் ட்ரான் இஸ் ஒயிட் அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ பி ஆஃப் ஏ வேணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் என் ஆஃப் ஏ வகுத்தல்ல என் ஆஃப் எஸ்ன்னு தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ என்ன? 6. என் ஆஃப் எஸ் என்ன? ஸோ 26. சரி, 2 அடிச்சுன்னா 3 2 6, இங்கே 13 2 26. அப்போ 3 13 அதை இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? தட் இஸ் பார்த்தீங்கன்னா கருப்பு அல்லது சிவப்பு அப்படிங்கிறாங்க. கருப்புனா பிளாக்கு, சிவப்புனா ரெட்டு தெரியும். சரி, கருப்பு எத்தனை இருக்குது மொத்தமாக பாருங்க. ஸோ 8 கருப்பு இருக்கு, அப்படிதானே? சரி, 8 கருப்பு. அடுத்தது சிவப்புங்கிறது என்னது? ஸோ 5 சிவப்பு, ஸோ 5 ரெட் பால்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம பி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எடுக்கலாம். பிங்கிறது என்னன்னா ஸோ கருப்பு அல்லது சிவப்பு. ஸோ இதுதான் நம்ம வந்து கருப்பு அல்லது சிவப்பு எடுப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு வச்சிட்டோம் பிஏ. ஸோ பி அப்படிங்கிறத கருப்பு அல்லது சிவப்பு எடுப்பதற்கான நிகழ்ச்சி. தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லெட் பி த பால் இஸ் ட்ரான் இஸ் பிளாக் ஆர் ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா என் ஆஃப் பி, அதாவது எத்தனை பால்கள் அதில் இருக்கும்? தட் இஸ் என் ஆஃப் பி என்ன இருக்க முடியும்? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அவ்வளோதானே? ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? ஸோ 13. ஓகே, அப்போ நம்மளுக்கு பி ஆஃப் பி வேணும். அப்போ பி ஆஃப் பின்னா என்னது? என் ஆஃப் பி வகுத்தல்ல என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பிங்கிறது என்ன? 13 என் ஆஃப் எஸ்ங்கிறது 26. அப்போ இது ஒரு 13 13 2 13 26. அப்போ 1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குதா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க.
அடுத்த நிகழ்ச்சி என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் வெள்ளையாக இல்லாமல் இருக்கு அப்படி தானே. சரி, தட் இஸ் இப்போ வந்து நாட் ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வெள்ளையாக இல்லாமல் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை சீன் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ அந்த பேகுக்குள்ள எத்தனை பால்ஸ் இருக்கு, மொத்தம் 26 பால்ஸ் இருக்கு. 26 பால்ஸ்ல எத்தனை வெள்ளை பால்ஸ் இல்லாம இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய வெள்ளை பாலே மொத்தம் 6 தானே. அப்போ அந்த 6 கழிச்சிட்டேன்னா அப்போ வெள்ளையா இல்லாம இருக்கக்கூடிய பால்ஸ் 20 தானே. சரி, அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்னது, தட் இஸ் வெள்ளையாக இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது. அப்போ அதுல இருந்து என் ஆஃப் சி அப்படிங்கிறது 20ன்னு சொல்லலாம். சரி, இப்போ நமக்கு வேணுங்கிறது பி ஆஃப் சி, அதாவது அதனுடைய நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி. அப்போ இது என்ன எழுதணும், என் ஆஃப் சி டிவைட் பை என் ஆஃப் எஸ். அப்போ 20/26. ரைட், இப்போ இதை நம்ம அடிக்கலாம். ஸோ 10 2 20. ஸோ 13 2 26. அப்போ 10/13 அப்படின்னு போடுங்க. அதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்கணும். தட் இஸ் நீதர் ஒயிட் நாட் பிளாக் அப்படின்ட்டாங்க. சரி, இந்த நிகழ்ச்சியை நம்ம முதல்ல வந்து என்ன எடுத்துக்கலாம், டின்னு எடுத்துக்கலாம். ரைட், ஸோ இந்த நிகழ்ச்சி அதாவது ஈவெண்ட் இஸ் கன்சிடர் ஆஸ் நீதர் ஒயிட் நாட் பிளாக். சரி, இப்போ அதே போல பேகுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் இருக்கு. அந்த பால்ஸ் மொத்தமாக 26 இருக்கு. அந்த 26ல ஸோ வெள்ளை நிற பந்து 6. சரி, அதன் பின்ன கருப்பு நிற பந்து. இப்போ அவங்க அதான் சொல்றாங்க வெள்ளை கருப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ கருப்பு என்ன 8, இது ரெண்டு இல்லாமல்னா மைனஸ் தானே. எஸ், அப்போ 26ல ஸோ மொத்தமாக இது 6 + 8 14 போச்சுன்னா மிச்சம் 12 தானே. எஸ், அப்போ என் ஆஃப் டிங்கிறது என்னன்னு சொல்லணும், தட் இஸ் 12ன்னு சொல்லுவோமா. அப்போ நம்மளுக்கு வேணுங்கிறது பி ஆஃப் டி தானே. அப்போ பி ஆஃப் டி எப்படி எழுதுவோம், என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 12/26. தட் இஸ் ஈக்குவல் டு 6 2 12, ஸோ 13 2 26. ஸோ 6/13 எழுதுவோமா, அதை இங்கே போட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 42, that is x minus 1 the whole square plus x minus 2 the whole square plus x minus 3 the whole square equal to 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை ஆராய்க. That is determine the nature of the roots of the equation x minus 1 the whole square plus x minus 2 the whole square plus x minus 3 the whole square is equal to 0 கொடுத்துருக்காங்களா. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன படிச்சிருக்கோம், தட் இஸ் இந்த மாதிரியான இயற்கணித முற்றுரிமைகள் பார்த்துருக்கோம் இல்லையா. தட் இஸ் a minus b the whole squared. ஸோ அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி படி இது நம்ம எப்படி எக்ஸ்பான்ஷன் கொடுப்போம், தட் இஸ் a squared minus 2ab plus b squared கொடுப்போமா. சரி, இங்கே என்ன இருக்கு, ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் x minus 1 இருக்கு. ரைட், அப்போ x minus 1 the whole square. இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, x, பிக்கு பதிலாக என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்போ x squared minus 2 into ஏக்கு பதிலாக x, பிக்கு பதிலாக 1 plus பிக்கு பதிலாக 1 square. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், x squared minus 2x plus 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன், தட் இஸ் x squared minus 2x plus 1 எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க, x minus 2 the whole square தானே இருக்கு. ரெடி பண்ண அதை எழுத போறேன், x minus 2 the whole squared that is equal to, ஸோ ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, x, அடுத்து பிக்கு பதிலாக 2 இருக்கா. சரி, இப்போ நம்ம அதை அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயர். சரி, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் 2 4, அப்புறம் எக்ஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் 2 பெருக்கல் 2 4. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், தட் இஸ் இதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்லவா. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம். அதன் பின்னாடி ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட், ஸோ இது அப்படியே எழுதுங்க. ரைட், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஓகே, அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இருக்கா. இப்போ அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 3. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் 3 ப்ளஸ் 3 ஸ்கொயரா. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 3 6, அப்போ 6x ப்ளஸ் இங்கே 3 3 9 தானே. ஸோ 9, அப்போ இங்கே அதை அப்படியே எழுதுங்க. சரி, இப்போ ப்ளஸுக்கு பதிலாக ப்ளஸ், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. ரைட், இதுக்கப்புறம் என்ன இருக்குது ஈக்குவேஷனில், ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0, ஸோ இங்கேயும் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது பாருங்க, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் 2 எக்ஸ் ஸ்கொயர் மொத்தம் 3 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நான் 3 எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்க போகிறேன். ரைட், 3 எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அடுத்தது எக்ஸில் என்னெல்லாம் இருக்குது பாருங்க, சார் ப்ளஸ் போட்டுக்கிட்டு ஸோ எக்ஸ் இங்கே போட்டுக்கோங்க. இங்கே நடுவில் அந்த நம்பர்ஸ்லாம் போட்டுக்கோங்க. மைனஸ் 2 இருக்கீங்க, ஸோ மைனஸ் 2, இங்கே மைனஸ் 4, அப்போ மைனஸ் 4, இங்கே என்ன இருக்குது பாருங்க மைனஸ் 6, ஸோ மைனஸ் 6. ஓகே, இப்போ வந்து கான்ஸ்டன்ட் டர்ம்ஸ், அதாவது மாறிலி என்னென்ன உறுப்புகள் இருக்குது, அதாவது நம்பர்ஸ் என்ன இருக்குது, ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே ஒரு 4 ப்ளஸ் 3. ஓகே, ப்ளஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். சரி, 3 எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இங்கே ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 2 4 6 6 12, ஸோ மைனஸ் 12 எக்ஸ் ப்ளஸ் இப்போ 1 4 5 5 5 3, சாரி இந்த இடத்துல 9 இருக்குது, நான் 3 போட்டேன். சரி, இங்கே 9 தானே இருக்கே. ரைட், அப்போ 9 போட்டுக்கோங்க. ஸோ 9 ப்ளஸ் 1 4 1 4 5 ப்ளஸ் 9 எவ்வளோ ஆச்சு, ஸோ 14. தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடுதா. ரைட், இப்போ பாருங்கள் 3 எக்ஸ் ஸ்கொயர், இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுது, மைனஸ் 12 எக்ஸ் ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. இப்போ கேள்வியை பாருங்க, தட் இஸ் மூலங்களின் தன்மை தானே கேட்குறாங்க. தட் இஸ் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ மூலங்களின் தன்மை அப்படிங்கிறது டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ, தட் இஸ் டெல்னு சொல்லுவோம். டெல்லோட வேல்யூ என்னது, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. எஸ், இப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மேட்டா. அப்போ இங்கே ஏ என்ன இருக்குது 3, பி என்ன இருக்குது மைனஸ் 12, சி என்ன இருக்குது 14. ரைட், இப்போ நீங்கள் அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்க. தட் இஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 12 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக 14. ரைட், இப்போ பாருங்க மைனஸ் 12 த ஹோல் ஸ்கொயர், அப்போ மைனஸ் 12 இன்ட்டு மைனஸ் 12 என்ன ஆகுது, ஸோ 144.
சரி ப்ளஸ் 144. ஸோ 144 மைனஸ் இப்போ பாருங்க. ஸோ இது 4 × 3 12. அப்போ இங்கே போட்டுறேன் பாருங்க. ஸோ 12 × 14. ஸோ 4 12s are 48. அடுத்தது 1 × 12 12. சரி அப்போ 168. ஓகே அப்போ 168 வருது. அப்போ 168ல் 144 போச்சுன்னா என்ன வரும்? தட் இஸ் இதில் ஒரு 4 இதில் ஒரு 2 அப்போ 24. ஆனால் மைனஸில் வருது. ஸோ மைனஸ் 24. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? தட் இஸ் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ, அதாவது டெல்லோட வேல்யூ ஆனது ஸோ 0 விட இது எப்படி இருக்கு? 0 விட கம்மி. அப்போ லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா the roots are imaginary, that is not real roots. அப்போ the equation has என்ன எழுதணும்? The equation has no real roots, no real roots அப்படி எழுதணும். ஸோ சமன்பாட்டின் மூலங்கள் மெய் இல்லை அல்லது மெய் மூலங்கள் இல்லை அப்படின்னு எது எழுதினாலும் சரிதான். இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? சரி இதுக்கான அர்த்தம் என்ன? இப்போ அதாவது அது எக்ஸ் ஆக்சஸ்லேயே அந்த ஈக்குவேஷன் கட் ஆகிட்டு போகல. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி போயிருக்கும். ஓகேவா? அந்த ஈக்குவேஷன் ட்ரா பண்ணால் இப்படி போகும் அல்லது இப்படி போகும். தட் இஸ் எக்ஸில் போயிட்டு கட்டே ஆயிருக்காது. அதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். அதனால நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் மூலங்கள் வந்து மெய் இல்லை. எக்காந்து கூட எக்ஸில் வந்து எக்ஸ் ஆக்சஸில் போயிட்டு வெட்டி இருக்காது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து மெய் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கற்பனையானவை, இமேஜினரி ரூட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். த ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ். சமன்பாட்டின் மூலங்கள் மெய் இல்லை. நெக்ஸ்ட் இஸ் பார்ட் 4. பார்ட் 4 என்ன சொல்லுது? தட் இஸ் குறிப்பு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும். நோட் ஆல் ஆன்சர் ஆல் த क्वेश्चंस and 2 × 8 = 16. அதாவது கிராஃப் ஜியோமெட்ரி இருக்கும். ஸோ 43 क्वेश्चन பாருங்க. அடிப்பக்கம் BC சமம் 8 சென்டிமீட்டர், கோணம் A சமம் 60 டிகிரி மற்றும் கோணம் A இன் இருசம வெட்டியானது BC ஐ D என்ற புள்ளியில் BD சமம் R என்றவாறு சந்திக்கிறது எனில் முக்கோணம் ABC வரைக. தட் இஸ் A பாருங்க, draw a triangle ABC of the base BC is equal to 8 cm, angle A is equal to 60 degree and the bisector A meets BC at D such that BD is equal to 6 cm இருக்கா? ஓகே இது என்ன சம் இங்கே பாருங்க. ஸோ தட் இஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் 4.19 தான் கொடுத்துருக்காங்க. சரி அதுக்கான நம்ம ரஃப் டயக்ராம் எப்படி போடுவோம்? தட் இஸ் இங்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரஃப் டயக்ராம் போடுவோம். ஸோ ரஃப் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம். தட் இஸ் இந்த BC வந்து 8 சென்டிமீட்டர் அண்ட் ஏலேருந்து இப்படி போட்டு ஸோ அதோட ஆங்கிள் பை செக்டர் அப்படின்னா 60 டிகிரிக்கு நம்ம ரெண்டா பிரிக்கிறதுனால 30 டிகிரி தான் ஆக்சுவலாக பிரியும். சரி அது ஓகே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 6 சென்டிமீட்டர் ரைட். என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்? ஸோ எப்போ போல ஆஸ் யூஷுவல் ஒரு லென்த்தான ஒரு லைன். அந்த லைன் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும்? 8 சென்டிமீட்டர் இருக்கணும். அதான் இங்கே போட்டுருக்கு. ஸோ பிலேருந்து C வரைக்கும் 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போடுங்க. போட்ட பின்னாடி என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு ப்ரொட்ராக்டர், அதாவது பாகைமானியை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எத்தனை? ஸோ 60 டிகிரி எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பின்புறமா இப்படி இந்த மாதிரி ஸோ தலைகீழாக வச்சு ஸோ 60 டிகிரி வரைவீங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி எந்த லைனை கொடுக்குது? தட் இஸ் E அப்படிங்கிற இந்த லைனை கொடுக்குது. போட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? அதை வந்து நேர்படுத்திட்டு ஸோ இதை போல வச்சுட்டு ஸோ 90 டிகிரிக்கு போடுவீங்க. ஸோ 90 டிகிரிக்கு வைக்கும்போது இந்த லைன், அதாவது Fங்கிற லைன் வந்து உருவாகும். அப்போ Eங்கிற லைனை 60லேருந்து Fங்கிற லைனை 90 டிகிரியில் வச்சு நம்ம உருவாக்கிடுவோம். ஓகே உருவாக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், அதாவது மையக்குத்து கூட வரைவோம். தட் இஸ் பிலேருந்து C வரைக்கும் இருக்கக்கூடிய 8 டிஸ்டன்ஸ்ல பாதிக்கு மேலே, அப்போ 4க்கு மேலே ஒரு 5.56 அந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? ஸோ பிலேருந்து இப்படி ஒரு ஆர்க்கு, இப்படி ஒரு ஆர்க்கு, அடுத்து Cலேருந்து இப்படி ஒரு ஆர்க்கு, இப்படி ஒரு ஆர்க்கு போட்டுட்டு அந்த மையக்குத்து கூட வரைஞ்சிருவோம். சரி இந்த 90 டிகிரி லைனும் இந்த மையக்குத்து கூடும் வெட்டிக்கிற புள்ளியை தான் நம்ம ஓன்னு வச்சுக்கணும். அந்த O தான் வந்து பார்த்தீங்கன்னா மையம். அந்த மையத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஸோ இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை வச்சு ஒரு அப்படியே அழகாக ஒரு வட்டம் போடணும். ஓகே எங்கே? சீல சாரி இப்படி வரணும். சீல சமயம் தான் வட்டம் போட்டுருக்காங்களா அந்த மாதிரி போட்டுருங்க. ஓகே போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே இது வந்து பேசிக்காக எல்லாத்துலேயுமே நம்ம இப்படி தான் போடுவோம். போட்டு முடிச்சது பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ ஆங்கிள் A meets BC at D such that BD is equal to 6 cm அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிலேருந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் போடுறோம். ஓகேவா? அந்த ஆர்க் போட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு புள்ளி வெட்டுது இல்லையா? அதை Dன்னு வச்சுக்கோங்க. ஓகே ரைட்டு. சரி இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இது Gன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட வட்டம் இருக்குல்ல, அந்த வட்டம் வந்து இந்த மையக்குத்துக்கோட வெட்டிட்டு போயிருக்கோம் இல்லையா? அந்த வெட்டு புள்ளியை ஐன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஐயும் டியும் ஏன்னா நமக்கு தெரியும். ஸோ 2 புள்ளி வழியா ஒரு கோடு தாராளமாக வரையலாம். ஸோ ஈக்குவலுடைய இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய என்னது ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க எடுத்து நம்மளுக்கு பாஸ்டுலேட்ஸாக கொடுத்தாங்க. ஸோ 2 புள்ளிகள் வழியாக ஒரு கோடு வரையலாம். ஓகே அப்போ நம்ம ஐக்கும் டிக்கும் வழியாக நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கோடு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வட்டத்தின் மேல உள்ள ஒரு புள்ளியில வட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை போயிட்டு அது வெட்டிட்டு போகும். ஸோ இந்த ஜேங்கிற அந்த கோடு அந்த வெட்டிக்கிற புள்ளியை தான் நம்ம ஏன் பேர் வச்சுக்குவோம். அண்ட் அந்த இடத்துல வச்சு நம்ம இப்படி பிரிக்கும்போது 30 டிகிரி நீங்கள் வேணா எடுத்து உங்களுடைய கோணமானி எடுத்து அதை மீன் ப்ரொட்ராக்டர் எடுத்து நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த 60 டிகிரி ஆனது இங்கே 30 டிகிரியாக பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேரெல்லாம் கொடுத்துவாங்க. இது ஹெச். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேரெல்லாம் கொடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்னது? கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஸ்டெப் என்ன எழுதுவீங்க? ட்ரா லைன் செக்மெண்ட் BC is equal to 8 cm, அதாவது 8 சென்டிமீட்டர் BC சமம் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டு துண்டினை வரைந்தேன். அடுத்த பியில் என்ன பண்ணோம்? ட்ரா B such that CBE is equal to 60 degree. ஸோ ஆங்கிள் CBE சமம் 60 டிகிரி என்றவாறு ஸோ BA கோணத்தை ஏற்படுத்தினேன். அடுத்த B ட்ரா BF such that ஆங்கிள் BF equal to 90 டிகிரி. அப்போ EBF is equal to 90 டிகிரி என்றவாறு நான் ஒரு கோடு வரைந்தேன் அப்படின்னு சொல்லலாம் போட்டுக்கோங்க. Draw the perpendicular bisector to BC which intersects BF at O and BC at G. ஸோ இதெல்லாம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. தமிழில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க.
புத்தகத்தில் இருக்கு அப்படியே. ஸோ வித் ஓ ஆஸ் சென்டர் அண்ட் ஓபி ஆஸ் ரேடியஸ் ட்ரா சர்க்கிள். ஸோ வட்டம் வரைந்தேன், அதெல்லாம் வரைந்தேன் நீங்க செஞ்ச மாதிரி எழுதிருங்க. ஃப்ரம் பி மார்க் அண்ட் அவுட் ஆஃப் 6 cm ஆன் பிசி அட் டி அப்படின்னு சொல்லி போட்டுவாங்க. The perpendicular bisector intersect the circle at I join ID. Okay, ID produced meets the circle at A. Now join AB and AC. Then triangle ABC is a recurrent triangle அப்படின்னு போட்டுருங்க. அதாவது தேவையான கோணம் இந்த ABC ஆகும் அப்படின்லாம் ஃபுல்லாக போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி முடிக்கணும். கொஸ்டின் நம்பர் அதாவது நெடிலா பாருங்க, 4 சென்டிமீட்டர் ஆரம்பல வட்டம் வரைந்து அதன் மையத்துல இருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியில் வந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Take a point which is 11 cm away from the center of the circle of radius 4 cm and draw the two tangents to the circle from that point அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ பாருங்க, ரஃப் டயக்ராம் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ உதவி படம் இந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு நேமிங் எல்லாம் கொடுத்துக்கோங்க. தட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா இது பி அண்ட் நான் இதுலயே கொடுத்துறேன். இந்த பாருங்க, தட் இஸ் இது பி, அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி. ரைட், சரி. இப்போ இது பாத்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற பாயிண்ட். சரி, ஓகே, எல்லாமே அப்படி நம்ம கொடுத்துட்டோம். சரி, கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் 2 அளவு என்னது, ஒன்று தொலைவு என்னது 11 சென்டிமீட்டர், அடுத்தது ஆரம் என்ன 4 சென்டிமீட்டர் அளவு தானே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் தொலைவு தான் எடுத்துக்கணும். தொலைவில் பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர் அப்படிங்கிறனால நம்ம 0ல இருந்து என்ன பண்ணலாம், ஸோ 11 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம ஒரு நீளமான கோடு போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ நம்ம இந்த 11 சென்டிமீட்டர்ல பாதி என்ன, தட் இஸ் 5.5 சென்டிமீட்டர், அதாவது இந்த இடம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டாந்து நம்ம காம்பஸை வைக்கலாம். ஓகே, 5.5 சென்டிமீட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஸோ அதனுடைய எண்ட் பாயிண்ட், அதாவது கடைசி பாயிண்ட் இருக்கு இல்லையா, முனைப்புள்ளி, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பென்சிலை வந்து நீட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதை வந்து ரெண்டுமே டச் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு வட்டத்தை நம்ம வரையணும். ஸோ நான் இப்போ அது வரைஞ்சிட்டேன். ஸோ தட் இஸ் எவ்வளவுதான், வரைஞ்சாச்சு. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 4 சென்டிமீட்டருக்கு அளவு எடுக்கணும். ஸோ அப்போ முனைப்புள்ளியை கொண்டு போய் 0ல வச்சுட்டு, ஸோ 4 சென்டிமீட்டர் அளவுல இந்த வட்டத்தை வரையறதுக்காக நான் 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த முனைப்புள்ளியை வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியில வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு வட்டத்தை போடலாம். சரியா? ஸோ இப்போ நான் வந்து வட்டத்தை வரைய போறேன். இப்போ வட்டத்தை வரைஞ்சாச்சு. ஓகே, வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை எடுத்துடலாம். இப்போ ரெண்டுமே வெட்டிக்கிட்டு இந்த புள்ளியும் தான் நமக்கு தொடு புள்ளி. ஸோ நம்ம எங்க இருந்து போடணும், இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் நம்ம வந்து ஒரு நீளமான தொடுகோடு வரையணும். ஓகேவா? சரி, நம்ம இதை ஸ்கேலை பயன்படுத்தி என்ன பண்ணுவோம், ஸோ இங்க இருந்து இந்த மாதிரி நீளமான ஒரு கோடு போட்டுருவோம். அதே போல தான் இங்க இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு கோடு போட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த இடத்துல இருந்து அந்த தொடுகோடு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கோடு, அடுத்தது இந்த ஓ நம்ம பின்னாடி குறிப்போம். ஸோ அங்க இருந்து இந்த தொடுகோடுக்கு ஒரு கோடு போட்டுறோம். இந்த மத்தியில ஒரு கோடு போடணும். ஓகேவா? ஸோ மத்தியில கோடு போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று காம்பஸ் யூஸ் பண்ணி ஸோ பாதிக்கு மேலே அளவு எடுத்து ஸோ மேலையும் கீழே இந்த மாதிரி ஆர்க் அடிச்சு நம்ம போடுவோம். அது ஒரு டைப்பு. அப்படி இல்ல, அதை விட எளிமையா போட்டு காம்பஸ் இல்லாம போடணும் அப்படின்னீங்கன்னா, ஸோ அந்த ப்ரொட்ராக்டர், அதாவது பாகைமானி எடுத்துட்டு கூட நீங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த அளவை குறிச்சிட்டு கூட நம்ம போடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 90 டிகிரிக்கு நேரம் இங்க ஒரு பாயிண்ட், அடுத்தது மேலே அதை அப்படியே நம்ம திருப்பி ஸோ மேலே அப்படியே நம்ம அதை வந்து 90 டிகிரியை திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டு நம்ம இது ரெண்டுமே வந்து ஸ்கேலை வச்சு அழகா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி நம்ம இணைச்சிடலாம். ஸோ இப்படி இணைச்சிட்டா இது வந்து மையக்குத்து கோடாக கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்க போயிட்டு ஸோ இது வந்து ஜஸ்ட் ரொம்ப எளிமையா ஷார்ட்கட்ல சொல்லி தரேன். ஸோ நீங்க வந்து ஆஸ் யூஷுவல் போடுறதுக்கு வேற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கொடுப்போங்க. ஸோ இந்த மாதிரி நாமளே என்ன பண்ணலாம், ஸோ அந்த கோட்டின் மேல ரெண்டுமே வெட்டுற மாதிரி இந்த இடம் வந்து வெட்டணும், அவ்வளவுதான். ஸோ இந்த இடம் வெட்டுற மாதிரி நம்ம கட்டாயமா போடணும். இந்த இடமும் வெட்டுற மாதிரி கரெக்டா போடணும். அதே மாதிரி போடும்போது ஜஸ்ட் இப்படி டக்குன்னு வரைஞ்சிருங்க. அதை விட்டு இப்படி நடுங்கிட்டு வரைஞ்சிட்டு இருக்காதீங்க. அப்ப நம்ம கையில போட தெரிஞ்சிடும், அப்ப மார்க் குறைச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கான பேரெல்லாம் கொடுத்துக்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எம்ங்கிற பாயிண்ட் குறிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓங்கிற பாயிண்ட், அடுத்தது இந்த ஏ, அடுத்தது இங்க வந்து பி அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இங்க வந்து பி அப்படிங்கிற போட்டுக்கோங்க. இதுல பி, ஏ மற்றும் பிபிங்கிறது நமக்கு என்னது, அந்த தொடுகோடு அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ இந்த அளவுகளை குறிக்கலாம். இப்போ என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நீளமான கோடு தானே வரைஞ்சோம். இந்த கோட்டினுடைய அளவு என்ன, 11 சென்டிமீட்டர் தானே, அதான் இங்க இருக்கு, அதை போட்டுக்கோங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இது வந்து 4 சென்டிமீட்டர் அளவுல வட்டம் வரைஞ்சோம் இல்லையா, அதனால 4 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தொடுகோடினுடைய நீளத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேலை வச்சு இந்த பி, ஏ மற்றும் பிபி இது ரெண்டுமே ஒரே அளவு தான் இருக்கும். ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்கேல் வச்சு பார்ப்போம். இது பாருங்க, இப்போ 0ல இருந்து இது எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. ஸோ 10.2 இருக்கு இல்லையா, அப்ப நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் 10.2 சென்டிமீட்டர் நீங்க எழுதிடலாம். ஸோ அதை எழுதிட்டா தட் இஸ் 10.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஏவினுடைய அளவு மற்றும் பிபியினுடைய அளவு 10.2 சென்டிமீட்டர் அதை எழுதிருங்க. ஸோ இந்த மாதிரி படம் வரைஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இது பாத்தீங்கன்னா ஸோ வெர்டிகல் வாய்ஸ்ல இருக்க, நான் உங்களுக்கு ஹரிசாண்டல் வாய்ஸ்ல போட்டு காமிச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்க போட்டதுக்கப்புறம் நீங்க பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அண்ட் வெரிஃபிகேஷன் கட்டாயமா கொடுக்கணும். வெரிஃபிகேஷன் நம்ம சொன்னது போல தான். ஸோ கட்டாயமா 10.3 அல்லது 10.2 இருக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. 0.1 வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் கம்மியாகலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்க. ஸோ வித் சென்டர் அட் O, draw a circle of radius 4 cm, draw a line OP is equal to 11 cm, draw a perpendicular bisector of OP which cuts OP at M with M as center and MO as radius, draw a circle which cuts previous circle at A and B, join AB and PB. They are the record tangents AP equal to BP equal to 10.3 cm or 10.2 cm கூட இருக்கலாம். Right, verification in the right angle triangle. So OAP is equal to root of OP square minus OA square, that is equal to root of 121 minus 116 is equal to root of 105, that is equal to 10.3 cm. ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து லென்த்தில் பார்ப்பீங்கன்னா ஸோ 10.3, 10.2 அல்லது 10.4 வருது அப்படின்னா ஸோ எந்த லென்த் உங்களுக்கு வந்துச்சோ அதை நீங்கள் அங்கே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் தமிழில் அதுக்கேற்ற மாதிரியான ஸோ வரைமுறையை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. எப்படி எழுதுவீங்க, தட் இஸ் ஓ என்ற புள்ளி வழியாக ஸோ 6 ரேடியஸ் தான் 4 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டம் வரைந்தேன். அந்த வட்டம் வரைஞ்சதுக்கப்புறம் ஸோ நான்
ஒரு 11 சென்டிமீட்டர் அளவுக்கு தொலைவில் நான் ஒரு புள்ளியை குறித்து அதை இணைத்தேன் அப்படின்லாம் எழுதுங்க. ஸோ எப்படி இங்கே இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் தமிழ் படுத்தி எப்படி எழுதிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இது தேவையான தொடுகோடு ஆகும். ஸோ தொடுகோடின் நீளம் 10.2 இல்லை 10.3 10.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குறில் ஆ என்ன கொடுத்துருக்காங்க. தட் இஸ் x2 - 9x + 20 = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் வரைபடம் வரைந்து அதன் மூலம் தீர்வுகளின் தன்மையை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் ஸோ கிராப் த quadratic equation x2 - 9x + 20 = 0 and state the nature of the solution அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி போடுவீங்க. ஜஸ்ட் சொல்யூஷன் இங்கே போட்டுருக்கு பாருங்க. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறீங்க. தட் இஸ் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த ஈக்குவல் டு 0 எடுத்துட்டு லெட் y = y என்று y சமம் x2 - 9x + 20 என்க அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம x க்கு ஒவ்வொரு வேல்யூஸ் போட்டு நம்ம ஸோ பார்ப்போம். அவ்வளோதான். ஸோ 0 வர மாதிரி நம்ம பண்ணுவோம். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 0 போட்டுக்கிறோம். 0 போடும்போது x2 என்ன 0 -9x 0. ஸோ 20 அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து y சமம் x2 - 9x + 20. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வருது நீங்கள் போட்டுக்கோங்க. அதே போல் 1க்கு கண்டுபிடிங்க. அதுக்கு வருது. ஸோ 2 அப்படின்னு போட்டு கண்டுபிடிங்க. 3 4 இப்போ 4லையும் 5லையும் பார்த்தீங்கன்னா 0 0ன்னு வருது. அப்போ ஆக்சுவலாக அங்கே தான் சொல்யூஷன் பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 6. அடுத்தது 7. அடுத்து இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் நாங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோங்க. ஓகே, கண்டுபிடிச்சு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படி எழுதிக்கோங்க. சரி, அதுதான் நம்ம வந்து கிராஃப்ல குறிப்போம். அப்படிதானே. சரி, இப்போ பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னது. ஸோ 0க்கு என்ன கிடைச்சது 20 அப்படிதானே. அப்போ நம்மளுக்கு 0ல அப்படின்னு பார்க்கும்போது என்ன கிடைக்குது 20. அப்போ இது இந்த இடம். நெக்ஸ்ட் 1க்கு 12. இப்போ 1 அப்படிங்கிறது நேராக அப்படி போயிட்டே இருந்தாலும் 12 எங்கே இருக்கு பாருங்க. ஸோ 12. அடுத்து 2க்கு என்னது 6. சரி, அப்போ 2க்கு பாருங்க 6 இந்த இடம். அடுத்து பாருங்க 3க்கு 2. 3க்கு 2 அப்படிங்கும்போது ஸோ 3க்கு பாருங்க இந்த இடம் 2. ஸோ இங்கே தானே 2 இருந்திருக்கும். அடுத்து பாருங்க 4க்கு 0வா. சரி, அதான் நமக்கு சொல்யூஷன் பாயிண்ட். அடுத்து 5க்கும் பார்த்தீங்கன்னா அதே 0 தான். ரைட். அதுக்கப்புறம் 6க்கு என்ன 2 கிடைச்சிச்சா. அப்போ லைட்டாக பெண்டாய் மேலே ஏற ஆரம்பிக்குது இந்த கர்வு. அப்போ 7க்கு பார்த்தீங்கன்னா 6. ஸோ அது போட்டுக்கோங்க. அடுத்து -1க்கு 30. ஸோ -1க்கு நேராக அப்படியே மேலே போயிட்டீங்க. 30 எங்கே இருக்குது. தட் இஸ் இந்த இடம் இருக்கும். அப்போ 30 அங்கே போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா -2க்கு 30. சாரி, -2க்கு 42. ஓகே, இது கொஞ்சம் மேலே ஏறணும். ஸோ பரவாயில்ல. ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் குடிச்சாலே போதும். ஓகே, எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்க. ஸோ அந்த கர்வ் எல்லாம் அப்படியே அந்த பாயிண்ட் எல்லாம் கர்வாக ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அது எக்ஸ் ஆக்சஸ்ல எங்கே விட்டுட்டு போகுதுன்னு பாருங்க. அப்போ அதான் வந்து நம்மளோட மூலங்களுடைய தன்மையாக, அதாவது அதனுடைய சொல்யூஷன் பாயிண்டாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே 4 மற்றும் 5 தான் அதனுடைய சொல்யூஷன் பாயிண்ட். அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் தானே. இப்போ அதாவது மூலங்களின் தன்மை தானே. நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் நம்மளுக்கு இதுல இருந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியுது. தட் இஸ் இப்போ பாருங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ்ல விட்டுட்டு போகிறதுனால இது வந்து மெய் மூலங்கள். ஸோ மெய் 2 வெவ்வேறானவை. ஸோ மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவைன்னு எழுதணும். தட் இஸ் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தட் இஸ் ஒரு பேருந்து 50 கிலோமீட்டர் பை மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது. இது தொடர்பான தூரம் நேரம் வரைபடம் வரைந்து பின்வருவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விகிதச்சம மாறிலியை காண்க. செகண்ட் 90 நிமிடங்கள் பயணிக்கும் தூரம் எவ்வளவு. அடுத்து 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இது கேட்பாருங்க இங்கிலீஷ்ல. That is a bus is traveling at a uniform speed of 50 km per hour. Draw the distance time graph and hence find the constant of the variation. How far will it travel in 90 minutes? The time required to cover a distance of 300 km. இது ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். தட் இஸ் எக்ஸாம்பிள் 3.48ல பாருங்க. தட் இஸ் இதில் நம்ம என்ன பண்ணோம். லெட் எக்ஸ் பி த டைம் டேக்கன் இன் மினிட்ஸ் அண்ட் ஒய் பி த டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் டைம் அப்படின்ற, அதாவது எக்ஸ் என்பதை ஸோ நம்ம நேரமாகவும் ஒய் என்பதை தூரமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா. அப்போ எக்ஸ் அப்படின்ட்டு போட்டுட்டு டைம் டேக்கன் ஸோ நேரம் என்னென்னு போடுறீங்க 60. அதாவது 6வது வாய்ப்பாடுங்க. ஸோ 60 120. ஓகே பாருங்க 6 12 18 24 இருக்கா. 1 6 2 6 12 3 18 4 24. ஸோ அது 6வது வாய்ப்பாடு அப்படின்னு. ஸோ 60 ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் தெரியும் இல்லையா. சரி, அது போட்டுக்கோங்க. அடுத்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 5வது வாய்ப்பாடில் எழுதிக்கோங்க. தட் இஸ் 5 10 15 20. அப்போ 0 எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. ஸோ 50 10 100 150 200. ஓகே, போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும். ஸோ எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறது. எனவே இது நேர் மாறுபாடு. தட் இஸ் அப்சர்வ் தட் த டைம் இன்க்ரீசஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். இல்லையா நீங்கள் சிம்பிளாக ஆஸ் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங் ஒய் இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங் ஹென்ஸ் இட் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன் போட்டு y is equal to kx அப்படின்ட்டு கட்டாயமாக இந்த சமன்பாட்டை போடுங்க. போட்டுட்டு கேயோட மதிப்பு வேணும்னா y by x. தட் இஸ் 50 by 60 100 by 120 150 by 180. அதாவது இது வகுத்தல் இது அப்படி போடுங்க. இது வகுத்தல் இது இது வகுத்தல் இது இது வகுத்தல் இது எல்லாமே 5 by 6 தான் தரும். அப்போ பேருந்து சம் அதாவது பஸ் சம் அப்படின்னாலே நான் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கூட போட்டிருக்கேன். ஸோ பஸ்ஸில் 5 பேர் ஏறி அதே மீன் 5ஆம் நம்பர் பஸ்ஸில் 6 பேர் ஏறி போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி, அப்போ கேவோட வேல்யூ 5 by 6 அப்படின்ட்டு. அடுத்தது என்ன பண்ணுறோம். தட் இஸ் ஹென்ஸ் த ரிலேஷன் மே பி கிவன். ஸோ y is equal to kx தாங்க. அப்போ y is equal to kக்கு பதிலாக 5 by 6 xன்னு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நம்ம இங்கே குறிக்கணும். என்னென்னலாம் போட்டிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 60 60க்கு 50 அப்படிலாம் போடுறோம். சரி, இப்போ இதைத்தான் நம்ம வந்து இங்கே வந்து போடுவோம்.
இது உங்களுக்கு வரைய தெரியும். ஓகே. சரி, வரையும் போது நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. இது எப்படி வரையணும்னா, ஸோ 30, 60 அப்படின்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக வரும். இல்லை நான் வந்து 60, 120 இப்படி தான் போடுவேன் அப்படின்னா சும்மா லைட்டாக சின்ன கிராஃப்லேயே முடிஞ்சிடும். ஸோ இதே 30, 60 போடும்போது கொஞ்சம் நல்லா நீளமாக நல்ல ஒரு அழகாக வரும் கிராஃப். அதனால நீங்கள் கீழே எக்ஸ்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா 30, 30 எடுத்துக்கோங்க. ஒய்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா 50 கூட எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 25 கூட எடுக்கலாம். அதை விட பெஸ்ட்டு 50 தான் எடுக்கிறது நல்லாயிருக்கும். இது நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 30, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 60 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸ்கேல் எப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 30 யூனிட்ஸ், அடுத்து ஒய் ஆக்சிஸ் 1 cm = 50 கிலோமீட்டர்ஸ், 30 மினிட்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்துறாங்க. ஓகே, நீங்கள் 30 யூனிட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். 30, 60, 90, 120, 150 அது மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 50, 100, 150 அது 5ஆம் வாய்ப்பாடு தான் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் டைம், அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கிராஃபில் குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. என்ன வரும்? ஸோ 30க்கு இது, ஸோ என்னது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 60லேருந்து தான் நான் குறித்தோம். அப்போ 60க்கு பார்த்தீங்கன்னா 50, அடுத்து 120க்கு பார்த்தீங்கன்னா இங்கே, ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 120க்கு 100 வந்துச்சா, அடுத்து 180க்கு 150, 240க்கு 200, இது அப்படியே இங்கே குறிச்சிக்கோங்க. இங்கே கீழே வந்து அப்படியே நீங்கள் குறிச்சிட்டிங்கன்னா ஸோ நீட்டாக இந்த மாதிரி டைரக்ட் வேரியேஷனுக்கு உண்டான கிராஃப் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம இப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, கேயோட வேல்யூ தானே கேட்டிருந்தாங்க. ஸோ கேயோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து கேயோட வேல்யூ என்னது 5/6, இதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ செகண்ட் பாருங்கள் என்ன கேட்டிருந்தாங்க, ஸோ 90, அதே எக்ஸ் வந்து 90 இருக்கும்போது என்ன அப்படின்ட்டு, ஸோ நம்ம 5/6 × 90 போடுவோம். ஸோ இதுக்கு அடிச்சிங்கன்னா ஸோ என்ன கிடைக்கும், ஸோ இது வந்து 3 2s are 6, இது வந்து 45. ஸோ மறுபடியும் இதால் அடிச்சிங்கன்னா 15 டைம்ஸ், அப்போ 15 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது, தட் இஸ் 7 × 15 75 கிலோமீட்டர்ஸ். அப்போ 90 அப்படிங்கும்போது என்னென்னு கிடைக்குது, தட் இஸ் 75ன்னு கிடைக்குது. ஸோ அதை நம்ம சொல்யூஷன் பாயிண்ட்டை ஸோ இங்கே போட்டுடுறோம். அடுத்தது பாருங்கள், ஸோ ஃப்ரம் த கிராஃப் என்னென்ன y = 300ன்னு கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, ஸோ எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ 6/5, ஏன்னா நம்ம இங்கே வந்து 5/6 போட்டோம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்னது y = 5/6 × எக்ஸ்ன்னு போட்டோம். இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்றாங்க, சாரி எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் அங்கே வச்சுட்டு அப்போ இந்த 6 இங்கே கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், 6/5 × yன்னு போடுவீங்களா. இதெல்லாம் போடவும் வரல அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இந்த சொல்யூஷன் பாயிண்ட்டில் பாருங்களேன், அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 300ங்கும் போது இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து 360 போய் சேரும். அதே மாதிரி இது இப்போ 90 அப்படிங்கும்போது 75 போய் சேரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ரைட். அப்போ நம்ம அப்படியே இந்த இடத்துல என்னது ஒய்க்கு பதிலாக போடும்போது 6/5 × 300. ஓகே, எத்தனை டைம்ஸு, ஸோ 60 டைம்ஸு, தட் இஸ் ஈக்குவல் டு 360. ஓகேவா, 360 மினிட்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஸோ அது 60ஆல் வகுக்கும்போது ஸோ 6 டைம்ஸ், அப்போ 6 ஹார்ஸ்ன்னு போடலாம். ஸோ அது நம்மளுடைய விருப்பம் தான். ஒன்று 360 மினிட்ஸ்ன்னு போடுங்க, அல்லது 6 மணி நேரம்னு போடுங்க. ஸோ அதான் சொல்யூஷன் பாயிண்ட். ஸோ இப்படி தான் நம்ம கிராஃபை போடணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷிஃபா டைரிஸ் மை ஃப்ரெண்ட்ஸ்.